ஷேர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, புதுசாக வர்றவங்களோ இல்லை கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறவங்களோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கையில் அப்படி கிடையாது. எனக்கு நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த சொல்கிற மாதிரி அவ்வளோதான். அது என்னென்னு கேட்டால், எனக்கு நானே முழுமையாக புரிஞ்சுக்கிறது, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது நானே வெளியே எடுத்து வச்சு பார்த்துக்கிறது. அந்த மாதிரி தான் வருது. அப்படி பார்க்க போகும்போது சாமி வந்து பாட சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் கடவுள் அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்குது. அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை எடுத்தோம்னா அது எதில் வேணாலும் ஆட் பண்ணி பார்க்கலாம், எல்லாத்துலேயும் கடவுளை பொருத்தி பார்க்கலாம். ஆனால் இந்த கடவுளுங்க அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு வந்து சரியான அர்த்தம் கொடுக்குறது வேறு ஏதாவது ஒரு சப்தம் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி மொழியில் நான் போய் தேடி பார்க்க போகும்போது அங்கே வந்து நம்பிக்கைங்கிற ஒரு சப்தம் மட்டும்தான் அங்கே பொருந்தும், வேறு எதுவுமே பொருந்த மாட்டேங்குது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது ஒரு சப்தம் இருக்குதா அப்படின்னு நான் தேடி போய் பார்க்கும்போது நம்பிக்கைங்கிற ஒரு சப்தத்துக்கு குருங்கிற ஒரு சப்தம் பொருந்துது, வேறு எதுவும் பொருந்த மாட்டேங்குது. அப்போ இந்த குரு அப்படிங்கிற ஒரு சப்தமும் இந்த கடவுளுங்கிற ஒரு சப்தமும் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சப்தமும் ஒரே புள்ளியில் தான் போய் நிற்கிது. ஏன்னா இந்த நான் வந்திருக்கேன், இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், ஒரு சரீரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த சரீரத்துக்கு ஒரு தாய் தப்பன் காரணத்துக்கு தேவை. சரீரமாக வர்றதுக்கு அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு ஒரு காரணத்துக்கு ஒரு சரீரம் தேவை. அதுதான் தாய் தகப்பன்னு ஒன்று. அதே போல் இந்த அறிவு வந்து ஜனிக்கணும், ஒரு மனிதனுக்கு வந்து அறிவு வந்து ஜனிக்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். குரு தாயும் தந்தையுமா இருக்கணும். இங்கே வந்து தாயும் தந்தையும் ரெண்டு சரீரம் இருக்கணும். எதுக்கு? சரீரம் ஜீவிக்கிறது. ஆனால் இந்த அறிவு ஜீவிக்கிறதுக்கு தாயுமாகிய தந்தையுமாகிய குரு இருக்கணும். இந்த குரு இருந்தால் தான் இந்த அறிவு ஜீவிக்கும். அந்த அறிவு ஜீவிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அறிவின் தந்தை யாருன்னு கேட்டால் குரு மட்டும்தான். ஒருத்தன் வந்து உண்மையிலே தன்னுடைய தந்தையோட பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அறிவுள்ளவன் ஒரு தந்தையோட பேர் சொல்லணும் அப்படின்னா அவரோட குரு பேர் தான் சொல்ல முடியும். நீ எங்கே படித்த அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் படித்தேன், உனக்கு இது எப்படி தெரியும் அப்படிங்கிறது இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ அறிவின் தந்தைக்கு குரு தான். அப்போ இந்த குரு தான் அந்த இடத்துல முக்கியமான இடத்துல அந்த இதை சுட்டி காட்டுறாங்க. இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஒரு இரண்டாம் பிறப்பு ஒன்று சொல்லி கேட்பாங்க. அதாவது துவிஜன் ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னு. அதாவது என்னன்னா நான் வந்து ஆத்மாதான்னு அந்த உணரக்கூடிய அந்த ஒரு இப்போ அதை எப்படி பிறக்கக்கூடிய பிறவி குரு கிட்ட பிறக்கக்கூடியது ரெண்டாவது தான் துவிஜன் பிராமணன். அவனுக்கு சம்சாரம் புதுசாக அழுத்திக்க புதுசாக ஏற்படுது. அதனால ரெண்டாவது அப்போ அந்த அறிவு வந்து குரு மூலமாக அவன் வந்து பறக்கிறான். நான் வந்து சரீரம் இல்லை, அது வரைக்கும் அவன் என்ன சொல்லுவான், நான் சரீரம் தான், நான் இதுதான் என்னோட பேர், இதுதான் என்னோட இதுன்னு சொல்லுவான். அப்போ அந்த குருக்கிட்ட போய் அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டது, அந்த ஆத்ம ஞானத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானத்தை அவன் கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், எல்லாமே ஈஸ்வரனோட கிருபை, சிவுடு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். அது வரைக்கும் நான் சம்பாரிச்சதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கடவுள் தான் எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது இங்கே இதுக்கு வந்து என்னென்னா இதுதான் இந்த வித்யாவை புரிஞ்சுக்கணும் ரூல்ஸ் கிடையாது, எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் எந்த பக்கம் போனாங்களோ அதை ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கூல்லலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம இந்த இது மெட்ரிகுலேஷனு சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரி சிலபஸ் இருக்குது. அந்த மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்கு வச்சுருக்குறாங்க. அதில் போகும்போது பெரும்பான்மையானவங்க அதில் கொஞ்சம் இந்த வழிமுறையில் போகிறாங்க. ஆனால் அதுதான் உண்மையாக ஸ்கூலில் போய் படித்தவங்க தான் அறிவாளியான்னு கேட்டால் ஸ்கூலில் போய் படித்தவங்க கிடையாது. படிக்காதவனும் அறிவாளியாக திறமைசாலி இருக்க தான் செய்வான். ஆனால் எல்லாருமே படிக்காமல் இருந்துருங்கன்னு சொல்லக்கூடாது, ஸ்கூலுக்கு போங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ குரு என்ன பண்ணுறாங்க, அதில் போய் எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது இந்த ஆத்ம உணர்வு அறிகிறதுக்கு, இந்த ஆத்மாதான் நான் ஆத்மாதான் புரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு கருவியாக இருக்குது. ஆனால் இதுதான் ஆத்மானு சொல்லக்கூடாது, இது எல்லாமே கருவி. இப்போ இந்த விஷயத்தை இவனுக்கு எப்படி சொல்கிறது? அதே மாதிரி ஏற்கனவே நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோமோ அதை பூரா திருப்பி இவனுக்குள்ளேயும் புகுத்தி அந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ நம்மளுடைய சிரமத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து இந்த வித்யாவோட சுழற்சியிலலாம் இல்லாமல் அவனை கொஞ்சம் பைபாஸில் கொண்டு போகலாம், சீக்கிரமாக கொண்டு போகலாம்.
ஒருவேளை அவன் வந்து முதல்ல வந்து மாட்டு வண்டியில் போயிருப்பான், அப்புறம் கொஞ்சம் சைக்கிளில் போயிருப்பான், அப்புறம் பைக்கில் போயிருப்பான், அப்புறம் காரில் போயிருப்பான், கொஞ்சம் ட்ரெயினில் கூட போயிருப்பான், புல்லட் ட்ரெயினில் போயிருப்பான். இப்போ ஒரு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போமே இவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன ட்ரை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுதான் அந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவில் வந்து நீங்கள் வந்து நானுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஈஸ்வரன் தான் செய்கிறான்னு நம்பணும். அனுகூலமோ பிரதிகூலமோ சந்தோஷமோ ஏற்றுக்கணும். அந்த சந்தோஷங்கிறது என்னென்னா சிரிக்கிறதோ இல்லை ஒரு மாதிரியாக இது பண்ணணும், உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி, அதாவது ஒரு ஆனந்த நிலையில் அதை ஏற்றுக்கணும். எது நடந்தாலும் கடவுள் நல்லதாக செய்வார் அப்படின்னு ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க ஒரு மணி நேரம் ஸ்பீச் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இதை கேட்கக்கூடிய நீ யார், நீ எப்படி இருக்க, கடவுள்னா எப்படி, இது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள்னாலே இவனுக்கு சந்தேகம் தான் இருக்கும், எப்பயுமே இவனுக்கு கடவுளை பற்றி சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா ஏன் கடவுளை பற்றி இவனுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா, கடவுளை உணரக்கூடிய எந்த ஒரு டிவைஸுமே இவனுடைய பாடியில் இன்பில்ட்டாக இல்லை. இவனோட பாடியில் கொடுக்கக்கூடிய எல்லா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இந்த சிருஷ்டியில் என்ன இருக்குதோ, இந்த உலகத்தில் என்ன இருக்குதோ இதுதான் அதனால் ஸ்மெல் பண்ண முடியும், இதுதான் அதனால் அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் அந்தராத்மாவை அனலைஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரக்சர் இதில் வந்து அது மாதிரி இல்லை. அப்போ அதனால வந்து உன்னால் அது முடியாது. அதனால கடவுளுங்கிற சந்தேகம் உனக்கு எப்பயுமே இருக்கும். இதை யார் ப்ரூஃப் பண்ணுறாங்களோ அவங்க தான் குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி என்னால் எதுவுமே பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியல, என்னால் கேட்க முடியல, என்னால் உணர முடியல, அப்போ எதை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து இது நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன், இது ஒரு விஞ்ஞானமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக நீ அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க கடவுளுக்கு 3 டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அதாவது சிவன்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. சிவன்கிறது அதுக்கு பேர் தானே ஒழிய அதுக்கு எந்த பேரும் கிடையாது. சிவன் வந்து நான் சிவன் தான் சொல்லி எந்த இடத்துலையும் பேர் சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவர் பேர் சிவன் சொல்லிக்கிறோம். அப்போ அவர் வந்து அந்த கடவுளுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, எப்பயுமே வேலை செய்யாமல் இருக்கிறது, 2 இருக்குது அதில். எப்பயுமே வேலை செய்கிறது, எல்லா வேலையும் செய்கிறது, எப்பயுமே வேலை செய்யாமல் அமைதியாக இருக்கிறது, அதே நேரத்தில் மற்றவங்கள வேலை செய்ய தூண்டுறது. இந்த 3 தொழில்களும் யார் செய்கிறாங்களோ அவனை தான் நம்ம கடவுள், பரமாத்மா, சிவன், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவர் அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த டெஃபினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காளியம்மன்லையோ மாரியம்மன்லையோ மீனாட்சி அம்மன்லையோ காமாட்சி எந்த இதில் வந்தாலும் நம்பிக்கை வச்சாலும் அதனுடைய பொறுப்பு உங்களுடையது. ஏன்னா நம்ம முதல்ல டெஃபினேஷன் கொடுத்தாச்சு, ஒரு கரெக்டாக ஒரு சாலிடான டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் போய் வைக்கிறது உங்கள் பொறுப்பு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ கடவுளை பற்றி ஒரு தெளிவான விஷயம் சொல்லிட்டாங்க. இந்த பிரகிருதியில் வந்து இது பஞ்சபூதங்களால் ஆனது, இது கடவுளால் உற்பத்தியானது, எல்லாமே அதுக்கு விவரம் சொல்லிட்டாங்க. ஒரு மனிதனுடைய அவன் வந்து இது வந்து ஒரு யந்திரம் போல இருக்குது, இந்த பாடி வந்து ஒரு யந்திரம் போல இருக்குது. இது இந்த பாடியில் எந்த ஸ்ட்ரக்சரில் இயங்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மனசு, புத்தி, சித்தா, அங்கரம், ஆத்மா இதை பற்றி முருகன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்போ இதை பூராத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மனசு, இந்த புத்தி, இந்த சித்தா, அங்காரம் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் போகும்போது மனசை அடக்கணும், மனசை அடக்கிங்க, மனசை அடக்கி அப்படியே ஒருமுகப்படுத்துங்க, மனசை அடக்கவே முடியாது. மனசு வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு, அது வந்து ஒரு சுகந்தமானது, அதை வந்து ஒரு விரிவடை செய்யணும். எவ்வளோ தூரம் விரிவடையும்னா, மனசு வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட அது மந்திரத்தில் வந்தது, ஆகாச ஸ்வரூபம். மனசு வந்து என்னன்னு கேட்டால் அதனுடைய ஸ்வரூபம் வந்து ஆகாச ஸ்வரூபம். ஆகாசம் எப்படி விரிவடையுமோ அது மாதிரி அழகாக விரிவடையும். இந்த மனம் வந்து பூ மாதிரி விரிவடையும், விரிவடையும். அவ்வளோ அழகான மனசு எதுக்கு சுருட்டி ஒரு பாய்க்குள்ள வைக்கணும், அதுவும் நடக்க தேவையில்லை, அது விரிவடையும். அதே நேரத்தில் புத்தியெல்லாம் வந்து ஒழுங்காக வச்சுக்கிறோம் நம்ம அப்படிமா. எதை நம்ம கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படக்கூடாது. அது குழந்தைகளை போல, நம்மளுடைய மனசும் நம்மளோட புத்தியும் வந்து குழந்தைகளை போல. நம்ம குழந்தைகளை அடக்க வைக்கிறதுல எந்த குறைகளும் இல்லை. அவங்க வளர விடணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி நல்லது கிட்ட சொல்லி அவங்கள வளர விடணும், அவங்க சுதந்திரமாக வளரணும். அதுபோல் நம்ம மனசும் புத்தியும் நம்ம கூட சுதந்திரமாக வளரணும், அது நம்ம கூட சுதந்திரமாக இருக்கணும். மனசு புத்தி கூட வாழ தெரியாத ஒருத்தர் யார் கூட வாழ முடியும்? யாருடைய வாழ முடியாது. என்னுடைய மனசும் என்னுடைய புத்தி கூடயே எனக்கு வாழ தெரியலன்னா நான் யாருடைய, என் பொண்டாட்டி கூட ஒழுங்காக வாழ முடியுமா, என் பிள்ளை கூட வாழ முடியுமா, எங்கள் அம்மா கூட வாழ முடியுமா, யார் கூட வாழ முடியும்? யாரு கூட வாழ முடியாது. அப்போ என்னுடைய மனசும் என்னுடைய புத்தியும் அவைகளை நான் எப்படி அவங்க கூட வாழ்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் இந்த வித்தியா. அப்போ இந்த மனசு, புத்தி இதெல்லாமே எங்கேருந்து வருது, இதோட விருத்திகள் எங்கேருந்து வருது? இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த நான் பேசுகிறேங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோடய ஆத்மாவிலேருந்து தான் வெளியே வருது. ஆனால் அந்த ஆத்மாவிலேருந்து வெளியே வரும்போது அதோட விருத்தி தான் மன விருத்தின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய கண்ணுக்கோ நம்மளோட புத்திக்கோ
அது கலராக மாறி இருக்கு பார்த்தீங்களா, கலராக மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது கலராக மாறுறதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியாது. அது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது தோன்றாத ஒரு விஷயத்துலேருந்து தான் தோன்ற முடியும். அந்த தோன்றாததை உங்களால் பார்க்க முடியாது, தோன்றுனதை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த தோன்றுனதை மட்டும்தான் நான் பார்த்தேன், தோன்றாது இல்லைன்னு சொல்கிறவே அறிவாளி கிடையாது. அந்த அவனை அறிவாளின்னு ஒத்துக்கிற முடியாது. அந்த தோன்றாத முன்னைக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தானா அவன் ஆத்ம ஞானி. தோன்றுனதை பார்த்தவன் வந்து இந்த உலகத்தில் உள்ள யதார்த்த ஞானி. இப்போ வந்து யார் கொஞ்சம் அந்த விஞ்ஞானியை சொல்கிறோம் இல்லையா, அவன் வந்து இந்த தோன்றுனதை வச்சு தான் சொல்லிட்டே இருப்பான். எந்த சயின்டிஸ்டாவது தோன்றாத ஒரு விஷயத்துலேருந்து எடுத்து சொல்லிப்பான் பார்த்துக்கிட்டீங்களா? அப்படி சொன்னான்னா ப்ரூஃப் கேட்பாங்க. தோன்றாத ஒரு விஷயம் சொன்னாலே எனக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். ப்ரூஃப் காமிச்சா தான் விடுவான். ஆனால் இந்த ஆத்ம ஞானி வந்து தோன்றாத விஷயத்தில் உள்ள சத்தியத்தை சொல்லுவான். இது தோன்றாதது, ஆனால் இது தோன்றுனா இப்படி தான் வரும்னு சொல்லுவான். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா அதுதான் வந்து நிற்கும். அது வந்து ஒரு ஆத்ம ஞானத்தோட அடிநாதமாக போகும். இப்போ இந்த ஆத்மாவோட விருத்தி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்னன்னு கேட்டோன்னா, இந்த பாடத்தை அபியாசம் பண்ணிட்டு இந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவும் சரி, எல்லாத்தையும் கடவுளாக பாருங்கன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பீஜ மந்திரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க சாமி எல்லாருமே. ஒவ்வொரு எந்த ஒரு ரிசீட்டை பண்ணாலும் சரி, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்கள் வாயிலிருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அது சாதாரண மந்திரமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரிஷியோட வாயிலிருந்து சொல்லும்போது அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது கிடைச்சிடும். அது அவன் அப்படியே அபியாசம் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடும். இப்போ வந்து அந்த அருணகிரிநாதர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவருக்கு வந்து அந்த மனம் வந்து அடங்கவே அடங்காது. அவருக்கு மனம் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க குருகிட்ட போய் ரொம்ப முடியாத ஒரு டயத்தில் போய் கேட்பாரு, எனக்கு ஏதாவது ஒரு வாக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவங்க குருநாதர் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சும்மா இருன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் அந்த ஒரே வார்த்தை தான் தியானம் பண்ணுவார். சும்மா இரு சும்மா இரு சொல்லிட்டே இருப்பார். அவருடைய மனசு புத்தி சும்மா இருக்கும். ஏன்னா வேற மந்திரமே சொல்லிக்க மாட்டார். வேற எந்த ஒரு வேத வாக்கியங்களோ இல்லை ஓங்கார தத்துவமோ எதுவுமே சொல்லிக்க மாட்டார். சும்மா இருன்னு சொல்லியிருப்பாரு. அது சும்மா இருன்னு சொல்லி சும்மா இருந்துடும். அப்போ இந்த குரு சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தையெல்லாம் வந்து அவ்வளோ மகிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் கடவுளாக பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த எல்லாத்தையும் கடவுளாக பாருங்கன்ற ஒரு வார்த்தையில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இப்போ சொன்னவங்க எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டே வந்தாங்க. நீங்கள் பாவனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த பாவனைன்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் எடுக்கிறதுனா, பாவனைன்னா என்னென்னா நடிக்கிறதுன்னு தான் வரும். பாவனைன்னா நடிக்கிறது, அதுவாக இருக்கிறது. அப்படின்னா நாங்கள் உண்மையை மாதிரி எங்களால் நடிக்க முடியுமா? எங்களாலாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே பிறந்ததுலேருந்தே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோங்கிறதா உண்மை. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அந்த நடிப்பு இயற்கையாகவே அவனுக்கு வரும். ஆனால் அந்த பாவனையை எப்படி பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அந்த சிவாஜி கணேசனை கூப்பிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு நீங்கள் மகனாக நடிக்கணுங்க அப்படிங்கிறார். அவர் மகனாக பாவனை பண்ணி நடிக்கிறார். அடுத்து ஒரு கதாநாயகி கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு நீங்கள் வீட்டுக்காரராக நடிக்கணுங்க அப்படின்னா அந்த வீட்டுக்காரராக பாவனை பண்ணுறாரு. அடுத்த படத்தில் அதே கதாநாயகி உங்கள் தங்கச்சிங்க அப்படிங்கிறாரு வீட்டுக்காரர். அந்த டைரக்டர் உங்கள் தங்கச்சியாக நினைங்க அப்படி தங்கச்சியாகவே பாவனை பண்ணுறாரு. கடைசியில் அவருக்கு என்ன பேர் வருதுன்னா, உலகம் புகழ் பெற்ற சிவாஜி கணேசன் பேர் வருது. அதாவது என்ன காரணம்னா அந்த பாவனை, வேறு ஒன்றும் கிடையாது. அவன் என்ன பண்ணான்னா பாவனை பண்ணான். அந்த ஒரு பாவனைக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்காது. அப்போ இங்கே வந்து எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்கணுங்கிறது ஒரு விதமான பாவனை. இந்த பாவனை பண்ணணும் நம்ம. இதில் வந்து நான் வந்து பொய்யா இருக்க மாட்டேன், நான் வந்து உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பொய்யா இருக்கிற 1000 இடங்களை என்னால் எடுத்து காட்டிட முடியும். எங்கெல்லாம் நீங்கள் பொய்யா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டிடுங்க. அப்போ இதில் பொய்யும் இல்லை உண்மையும் கிடையாது. இந்த பாவனையில் வந்து சத்தியம் இருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாவனையாக இருக்கணும், உண்மையாக தான் பாவனையாக இருக்கணும். உண்மையாக தான் பாவனையாக இருக்கணும். இப்போ நான் ஆரம்பத்தில் இருந்து எடுத்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா கூட இருக்கும்போது நான் வந்து அவங்க அம்மாவுக்கு மகனாக தான் இருப்பேன். அது ஒரு விதமான பாவனை. அவங்கள பார்த்தோன்னே அந்த கேரக்டரை நான் மாறிக்குவேன். அடுத்த நிமிஷம் என்னோடய மனைவியை பார்க்கும்போது என்னோடய மனைவி கணவனாக மாற பாவனை. அடுத்து என்னோடய குழந்தைய பார்க்கும்போது அப்பாவாக ஒரு பாவனை பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இது எல்லாமே அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட நல்லா இருக்கணும், அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தால் ஏற்படக்கூடிய நடிப்பாகாது. நல்லதை நினச்சிட்டு நீங்கள் தப்பு பண்ணால் கூட அது தப்பாகாது அப்படின்னு தான் சாஸ்திரத்திலே வருது. எண்ணங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா செயல்களில் ஒன்றும் விஷயம் கிடையாது. அந்த ராஜா இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு இன்னொருத்தையும் கொலை பண்ணிட்டா அப்படின்னா ராஜா இவனை கொண்டு போகிறாரு. அப்போ கொலை பண்ண அவனை கொலை பண்ண, அதாவது ஒருத்தன் இவனை கொலை பண்ணிட்டான், இவனை கொலை பண்ண ராஜாவையும் கொலை பண்ணணும். லாஜிக் அப்படி போயிடும். ஆனால் ராஜா என்ன செய்கிறாரு, நல்லா இருக்கணும், மற்றவங்க எவனும் இதே மாதிரி பண்ணிடக்கூடாது, உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் காண்டி இவனை பொறுத்தல. அப்போ நல்லா இருக்கணும்னு சொல்லி செயலில் கிடையாது, தர்மம் இங்கே மாறி இருக்கு. அப்போ நம்ம என்ன மனசில் நினச்சிட்டு பண்ணுறோமோ
செயல்கள் வந்து முக்கியம் கிடையாது. செயல்களை வச்சு தான் ஒரு மனுஷனை எடை போடுறாங்க. ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன வச்சு அதை செஞ்சான்னு யாருக்குமே தெரியாது. அது தெரியாதனால தான் ஒருத்தனை பற்றி தப்பாக நினைக்கிறது. ஆனால் நம்ம செயல்களை வச்சு எடப்படக்கூடாது. அவனுக்குள்ளே இறைவன் தான் இருக்கிறான். அந்த இறைவன் வந்து அவனுக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த பாவனைகள் தன்மை வரணும். இந்த பாவனை எப்படி வரும்? இந்த பாவனை எடுத்தோன்னே எல்லாருக்கும் பாவனையாக வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாவனையெல்லாம் வராது. அதுக்கெல்லாம் வந்து அந்த புத்தியை நம்புற மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும் அவங்க. அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் சாமி சில உதாரணங்கள் சொல்லி எல்லாத்தையும் கடவுளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம எனக்கு என்னங்க வாழ்க்கையில் இருக்குது, இப்போ நான் என்கிட்ட கேட்டோம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன், எனக்கு என்னங்க இருக்குது, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, கட்டி கொடுத்துட்டேன்னா என் வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதானே அப்படிங்க, என்னோட கடமை முடிஞ்சிருங்களா அப்படிமா. அப்போ என் பிள்ளைங்க கேட்க, அப்போ கடனுக்கு தான் என்னை வளர்க்குறீங்களாப்பா அப்படின்னு கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ கடமையை செய்யணும்லாங்க. அப்புறம் கடமை யார் செய்கிறது? அப்போ கடமையை செஞ்சுட்டு நான் என் பிள்ளைய 2 பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுத்து கடமையை செஞ்சுட்டேன்னு வச்சுங்க. அப்போ நான் உங்களுக்கெல்லாம் கடமையை செஞ்சுட்டேன்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா என் பிள்ளை என்ன சொன்னேன், அப்போ அவங்க கடமைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்பா, போய்ட்டு வாங்கப்பான்றேன். அப்போ அவங்களுக்கு கடமைக்கு போயிடுவாங்கல்ல. நான் கடமைக்கு பண்ணேன்னா அவங்களுக்கு கடமை, அப்பா என் கடமை முடிஞ்சிருச்சு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னிலேருந்து நீங்கள் அப்பானா அப்பா கிடையாது, விட்டுருங்க அப்படிங்க. ஏன்னா நீங்களும் கடமைன்றீங்க, நானும் கடமைன்னு சொல்லிட்டேங்க. அப்போ இந்த கடமைன்னு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே சாமி என்ன சொல்லிட்டாங்க, கடமைன்னு நினச்சி எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு தாய்க்கு மகன் செய்கிறது கடமைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு வயசான காலத்தில் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, என்னங்க கடமை, என் கடமை இருக்கலங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கணும், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, சேவையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என் குழந்தைக்கு நான் என்ன சேவை பண்ண முடியும் அப்படின்னா, என்னோடய குழந்தை வந்து எனக்கு குழந்தை கிடையாது, அது வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்குது. அந்த இடத்துக்கு நான் ஒரு காரணம். இந்த ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பான். இந்த டாக்ஸி டிரைவர் நான் வந்து டாக்ஸியில் ஏறி அவனை கொடைக்கானல் கூட்டி போயிருப்பேன். ஆனால் நான் தான் கொடைக்கானல் பண்ணேன், அவன் கொடைக்கானல் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அவன் கொடைக்கானலுக்கு வந்தது ஆகணும். நான் தான் கொடைக்கானல் சுற்றி பார்க்கணும், அவன் கொடைக்கானலுக்கு வந்தது ஆகணும். வந்துட்டு அவன் கொடைக்கானல் சுற்றி பார்க்க முடியாது, என்னோட சுற்றியும் பார்க்க முடியாது, காரை பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ என் பொழப்பு. இந்த பிள்ளைய வந்து அவங்க உலகத்தை பார்க்க வந்துருக்காங்க. நான் கார் டிரைவர், அவங்க வாழ்க்கையை வாழ வந்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னால் அவங்களுக்கு சேவை பண்ணணும், டிரைவர் மாதிரி சேவை பண்ணேன். சார் சர்ச்சில் காரை திறந்து விட்டு இறங்குங்க சார், போய்ட்டு வாங்க, நீங்கள் போய்ட்டு வரக்குள்ள நான் சாப்பாடு கூட வாங்கிக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ வந்துருக்குறாங்க. அதில் போய் நான் போயிட்டு எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நீ தான் செய்யணும், நான் உங்களுக்கு வைப்பேன், நான் அதை செய்யணும்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்களோட சுதந்திரம் இருக்குல்லையா, அவங்க ஏதாவது வழிகாட்டியாக கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வழி சொல்லணும். அதே போல் வழி தவறுறாங்க அப்படின்னா இந்த வழி தவறுன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு அருகதை. இந்த வழி தவறு, இதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு அருகதை இருக்குது. அதில் போகிறதுக்கு உண்டான முழு சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்குது, கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ எனக்கு எப்படி சிந்திக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு, எங்கேயும் போகிறதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரோ, அதே மாதிரி நல்லதோ கெட்டதோ அதை தேடி போகிறதுக்கு, அதை அறிஞ்சிக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது நான் எப்படி அதை தடுக்க முடியும்? நான் தடுக்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. ஆனால் சொல்லிடணும், இது தப்புப்பா, இதில் போனால் மாட்டிக்கிறீங்க, இது தப்பு, இதில் தான் அப்பா சொல்ல முடியாது, அதுக்கு மேலே ஓய்ச்சிட்டான். அப்போ இது வந்து ஒரு அப்போ இந்த சேவை தான் செய்ய முடியும் எனக்கு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் சேவை தான் செய்யணும், என்னோடய மனைவிக்கு நான் சேவை தான் செய்யணும், என்னோடய குழந்தைகளுக்கு நான் சேவை செய்யணும். எவ்வளோ நாளைக்கு இந்த சேவைகள் செய்கிறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அப்போ சாமிகிட்ட கேட்கும்போது, உனக்கு எது எது எப்போ தேவையோ, எது எது எப்போ அவசியமோ உன்னுடைய இருதயத்துக்குள்ளேருந்து அந்த இறைவன் சொல்வார். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இரு, கவனிச்சுக்கிட்டே இரு. அந்த கவனிப்புகள் தன்மை வந்துருச்சுன்னா அவர் சொல்கிறது அன்றாட சொல்லிக்கிட்டே இருப்பார், அதை கேட்டுக்கிட்டே போ. எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் அவர் சொல்லுவார். முடியும் போது அவரே சொல்லிடுவார், போதும் இதோட முடிச்சுக்கணும்னு சொல்லி சொல்லுவார். அந்த நாள் வரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு. இப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட இருதயத்துக்குள்ளே என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்பேன், அவ்வளோதான். அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் முடியுமா, இந்த விஷயங்கள் முடியாதா அப்படிங்கிற பல சிந்தனைகள், கற்பனைகள் இருக்கலாம். ஆனால் எது எது எப்படி முடியுதுன்னு எனக்கு இது வரைக்கும் சத்தியமாக தெரிஞ்சதே கிடையாது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாலே எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எல்லா விஷயமும் நல்லதில் தான் போய் முடியும். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது தப்பானவங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்படி யாருமே இல்லை. எனக்கு சுற்றி தப்பானவங்க கிடையாது. என்னை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னை சுற்றி யாருமே எனக்கு பிடிக்காதவங்க கிடையாது. சரி, என்னை யாராவது பிடிக்காமல் எனக்கு யாராவது துரோகம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்த்து சுற்றி பார்த்தப்ப அந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணவங்களும் யாரும் கிடையாது. சரி, ஒரு வேளை யாராவது போட்டியாக என்னை நினச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன், அப்படியும் யாருமே இல்லை. அப்போ யார் தான் என்னை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னை சுற்றி நல்லவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. என்னை சுற்றி சாமி நல்லவங்களாக இருக்காங்க, என்னோட நண்பர் நல்லவங்களாக, எங்கள் அம்மா நல்லவங்களாக இருக்காங்க, மனைவி நல்லா, குழந்தைகள் நல்லவங்களா, நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கிடைத்திருக்காத ஒரு நட்பு, கிடைத்திருக்காத ஒரு சொந்தங்கள் எல்லாமே எனக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன வேலை சொன்னால் போது எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு இப்போ இந்த குரு பூர்ணிமா பேசுனா
நான் சரி குரு பூர்ணிமா பண்ணுவோம், மதுரையில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை தான் பண்ணேன். என் தம்பி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டான். நேற்று பழம் வாங்கினதுலேருந்து நைட்டு 10:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு வேலையே கிடையாது, நான் சும்மா தான் இன்றைக்கி காலைல வந்தேன். அப்படி பார்க்கும்போது எல்லா வேலையும் செஞ்சு வச்சுறாங்க. அப்போ நம்ம நினைக்கும் போது எல்லாமே சரியாகுது, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த பாடமும் அந்த பாடத்தால் ஏற்பட்ட நற்சிந்தனைகள் மட்டும்தான். இந்த சிந்தனைகள் என்ன பண்ணுதுன்னா எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் மலருது. அப்படியே பூ மலர்ந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் மலர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது கொரோனாவோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒரு கொரோனா வியாதி தான் ஒருத்தனுக்கு வேகமாக போகுது அப்படின்னாங்க, இது கொரோனாவோட ஃபாஸ்ட்டாக போகுது. போய் எல்லாருக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஏற்படுத்துது, எல்லாருக்கும் சேவை மனப்பான்மை ஏற்படுத்துது, எல்லாரும் நம்மளும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு திருப்தி எல்லாருக்கும் ஏற்படுத்துது. அப்போ என்ன தோணுது அப்படின்னா, இது என்ன நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கேட்கும்போது, இது நம்மளுக்குள்ளே வந்தது கிடையாது, அந்த சத்தியத்தோட சுபாவம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உள்ளேருந்து பதில் வருது. அந்த பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சத்தியமாக இருக்கும்போதே அந்த இறை சொரூபம், அந்த இறை சொரூபத்தில் நீங்கள் நல்ல விஷயத்தை விளைச்சிங்க அப்படின்னா அது நல்லதாக தான் விளையும். விலை எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல பூரா நல்லதாகவே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யார் இது எப்படி தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் இன்றைக்கி காலையில் ஸ்ரீகாந்த் ஆரம்பித்தார் இல்லையா, நம்ம எல்லாம் வந்து ஒரு பாரத தேசம்னு ஒரு தேசத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த உலகத்திலேயே இந்த நம்ம பிரபஞ்சத்திலேயே ஒரு உயர்வான ஒரு இடம் தேசம்னு கேட்டோம்னா நம்மளுடைய பாரத தேசம்தான். இப்போ நம்ம உட்காரும்போது சாமி என்ன சொன்னாங்க, டேய் நீ உட்காந்து பேசும்போது நீ யார், என்ன தொழில் பண்ணுற, எங்கேருந்து வர்ற, இதை சொல்லிவிட்டு நீ சொல்ல. அப்போ அட்ரஸ் முக்கியம். அந்த அட்ரஸ் தான் பேஸ். பேஸ் இல்லாமல் நம்மளால் நிற்க முடியாது. பேஸ் என்னன்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் எல்லாம் பண்ண முடியும். ஒரு சின்ன செடியை நம்ம உருவாக்கணும்னா கூட பேஸ் பூமியில் அதை விதையை போடணும். இப்போ பேஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட பேஸ் எங்கன்னு கேட்டால் பாரத தேசம் தான் நம்மளோட பேஸ். இந்த பாரத தேசத்தில் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு தர்மம் இருக்குது. அது ஒன்றுன்னா சனாதன தர்மம்னு அதுக்கு பேர். அது என்ன அப்படின்னா பழமைக்கு ரொம்ப பழமையானது, அதே நேரம் எல்லா காலத்துக்கும் பொதுவானது. இதுக்கு முடிவே கிடையாது, எல்லா காலத்துலேயும் பொருந்தும். ஒரே ஒரு விஷயம் எல்லா காலத்துலேயும் பொருந்தும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைந்தால் என்னுடைய சிந்தனை வந்து மற்றவங்களுக்கு பொருந்தும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சின்ன வயசு பசங்களோட என் சிந்தனை பொருந்துச்சு. இப்போ சின்ன வயசு பசங்களோட என் சிந்தனை பொருந்த மாட்டேங்குது. இப்போ என் வயசில் யார் இருக்காங்களோ அவங்களோட சிந்தனையோட என்னோட சிந்தனை பொருந்துது. இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா வயசான ஆளோட சிந்தனை தான் என்னோட பொருந்தும், இளமையானவங்க கூட என் சிந்தனை பொருந்தாது. அப்போ என்னுடைய சிந்தனை மாறக்கூடிய தர்மம் உண்டு. ஆனால் இந்த சனாதன தர்மங்கிற அந்த ஒரு சிந்தனை எல்லா வயசுலையும் எல்லா காலத்துலையும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய தர்மம் கொண்டது. அவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை கொண்டது இந்த சனாதன தர்மம். இந்த தர்மத்தில் மட்டும்தான் கேள்வி, எந்த விதமான கேள்வியும் கேட்கலாம். எப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாம்னா, இதில் யார் இதோடைய ஆதாரமாக புருஷனாக இருக்காங்களோ அந்த புருஷனை இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அந்த புருஷனை இல்லைன்னு சொல்லி இங்கே மட்டும்தான் கேள்வி கேட்க முடியாது. கிறிஸ்டியானிட்டியில் வந்து இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த இடத்துல இருக்க முடியாது. இயேசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம இதில் போனோம்னா, முஸ்லீம்ஸில் போனோம்னா அங்கே அல்லாஹ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னு சொன்னால் நீ முதல்ல எந்திரிச்சு வெளியே கிளம்புனா, இல்லைன்னா அவன் என்னமோ காஃபின்னு ஏதோ பேர் சொல்கிறான். ஆமாம், காஃபின்னு சொல்லி ஏதோ பேர் சொல்லுவாங்க, சொல்ல முடியாது. அந்த ரூல்ஸ் அங்கே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ராமர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் ரிஷி வந்து வாதம் பண்ணியிருக்காரு. அவர் ஜாபாலர் தான் சார். அவர் வந்து ராமர் வாழ்ந்த காலத்திலே கடவுள் இல்லைன்னு சொல்லி வாதம் பண்ணவர். ராமர் காலத்தில், இப்போ கிடையாது. இப்போ பெரியார்லாம் இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த தீக்கா, இந்த பெரியார் கூட இப்போ உள்ளது. இப்போ அந்த காலத்திலே வந்து ராமர் இல்லை, அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி வாதிடக்கூடிய அளவுக்குலாம் ஆடுறது. என்னன்னு கேட்டால் இந்த சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குது, அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குது. இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், சுவாசம் பண்ணுறதுக்கு காற்று எல்லாமே கொடுக்குது. இல்லைன்னு சொல்கிறவனுக்கு அதே தான் கொடுக்குது, வேறு பாரபட்சமே கொடுக்குறதில்ல. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன அதே மாதிரி சாப்பிட்றான், அதே மாதிரி தூங்குறான், அதே மாதிரி எந்திரிக்கிறான். அவனுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கான், சந்தோஷம் இல்லாமலும் கிடையாது, சந்தோஷம். அப்போ இது எல்லா விதத்திலையும் பொருத்தக்கூடியது. அதில் இந்த சனாதன தர்மத்தில் பல சித்தாந்தங்கள் இருக்குது. சைவ சித்தாந்தம் இருக்குது, என்னென்னமோ சித்தாந்தங்கள். இதில் வந்து குறிப்பிட்டாப்புல இந்த அத்வைத சித்தாந்தம்ங்கிறது இதனுடைய மணிமகுடமாக இருக்குது. ஒரு சிகாமணி போல் இருக்குது இந்த அத்வைத சித்தாந்தம். இந்த அத்வைத சித்தாந்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாமே ஒன்று தான், ஒன்றை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றுலேருந்து தான் இது எல்லாமே வந்திருக்குது. ஒன்றுலேருந்து எல்லாம் வந்துட்டாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இது ஒன்று தான் இருக்குது. அந்த பூர்ணமதான் பூர்ணமிதம்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்ணத்துலேருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் இந்த பூர்ணம் தான் எல்லாத்துக்குள்ளேயும் பூர்ணமாக இருக்குது. ஆனால் இதுவும் பூர்ணமாக இருக்குது, இதுவும் பூர்ணமாக இருக்குது. இங்கேயும் குறையல, இங்கேயும் குறையல. ஆமாம், இதுவும் பூர்ணமாக இருக்குது, அதுவும் பூர்ணமாக இருக்குது, இதுவும் பூர்ணமாக இருக்குது.
பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் பூரணம் இருக்குது. இது ஒரு விளக்குல இருந்து ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு பிடிச்சாலும் இந்த விளக்கோட ஜோதியும் பூர்ணமா இருக்குது, இந்த விளக்கோட ஜோதியும் பூர்ணமா இருக்குது. இதுலேயும் ஜோதி இருக்குது, இதுலேயும் ஜோதி இருக்குது. இதில் ஜோதி இல்லாமல் இல்லை, இதில் ஜோதி. இப்போ ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்துட்டா, இப்போ அந்த இடத்துல பெட்டி இருக்குது, அது 4 பிஸ்கட் பாக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த 4 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டோம்னா பிஸ்கட் இங்கே இருக்கும், பெட்டி தான் அங்கே இருக்கும். அப்போ ஒரு விளக்குலேருந்து ஜோதியை பிடிச்சிட்டோம்னா ஜோதி இங்கே வந்துடணும், ஜோதி இங்கே இல்லைன்னு சொல்ல முடியல. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்படி தான் பரமாத்மாலேருந்து இந்த ஜீவாத்மான்னு சொன்னாலுமே ஜீவாத்மா தான் பரமாத்மாவாக இருக்குது, பரமாத்மாக்குள்ளதான் ஜீவாத்மாக்குள்ளதான் பரமாத்மா இருக்குது. இந்த ஒரு சிந்தனை புரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து நான் ஒரு 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 பிரசவ ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன விஷயம் உட்காந்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஜீவாத்மாவும் ஒரு பரமாத்மாவும் பேசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் குழந்தைங்களா பிறந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? அப்படி பார்க்க போகும்போது எது சீடுக்கு முன்னாடி தோன்றாத நிலை, சீடுங்கிறது தோன்ற நிலைக்கு வந்துருச்சு. சீட்டுக்கு முன்னாடி வரும், அதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குது. அப்போ வந்து ஒரு பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த பரமாத்மாவும் அந்த ஜீவாத்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பரமாத்மா தன்னிலிருந்து ஜீவாத்மா உருவாக்கி அந்த ஜீவாத்மா கூட பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவை கூப்பிட்டு, நான் இப்போ உங்கள் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று யூடியூப்பில் பார்த்து பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு எப்பா நான் புதுசாக ஒன்று டிஷ் பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆர்வமாக சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீ அந்த டிஷ்ஷை ஆர்வமாக பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி பரமாத்மா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, புதுசாக ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டார், பூமியை சிருஷ்டி பண்ணிட்டார். இப்போ இந்த ஜீவாத்மாவை கூப்பிட்டு அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த ஜீவாத்மா என்னது, நான் உங்கள் கூட சுகமாக தானே இருக்கேன், நான் எப்படி நான் எதுக்கு போனோம் அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த பரமாத்மா சொல்கிறாரு, ஏய் நான் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறேன், அந்த உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா அதில் பஞ்சபூதம் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது புல் பூண்டெல்லாம் இருக்குது, பழங்கள் இருக்குது, உனக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும். ஜீவாத்மாவில் இருக்கும்போது பசி தாகம்லாம் இருக்காது. ஆனால் அந்த உலகத்தில் இந்த உடம்புல வந்துடும்ல, இப்போ பசி தாகம் எல்லாம் இருக்கும். இந்த பசி தாகம்லாம் இருக்கும், நான் ஒரு புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன், நீ போய் அதை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்துருந்தீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றாக்கிடுவோம் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஜீவாத்மா கடவுளோட பேச்சை கேட்டேன். சரி அப்போ நான் அங்கே போகிறேன், அங்கே நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குது. அங்கே நீ எப்படி போகிறதுன்னா, அங்கே உனக்கு ஒரு புதுசாக ஒரு சரீரம் கொடுப்பேன், அந்த சரீரத்தின் மூலமாக நீ அங்கே ட்ராவல் பண்ணலாம், ட்ராவல் பண்ணிவிட்டு உன்னோட டைம் முடிஞ்சோடனே நீ வரலாம் அப்படிங்கிறார். சரி அங்கே நான் எப்படி என்ன மாதிரி போகிறது அப்படிங்கும்போது, அங்கே வந்து உன்னோட சரீரத்தை வந்து நான் பிறக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கிறேன், ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்கேன், அந்த சிஸ்டம் மூலமாக தான் நீ போக முடியும், நீ போய் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா. சரி அங்கே யாருமே எனக்கு தெரியாது, அங்கே யார் இருப்பா என்ன இருப்பாலாம் எனக்கு தெரியாதுல்ல, நான் என்ன எப்படி பார்க்குறது. அங்கே உனக்கு 2 பேர் நான் மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன் உனக்காண்டி, அவங்க 2 பேரும் உனக்கு எல்லாமே பார்த்து வச்சுக்கிடுவாங்க, உன்னை எல்லாமே பார்த்துக்கிறோம், உன்னை நல்லா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை போல் உன்னை வந்து ரொம்ப ஆர்வமாக வச்சுக்கிடுவாங்க, ஆசையாக வச்சுக்கிடுவாங்க, உன்னை ரொம்ப அழகாக வளர்ப்பாங்க. அப்போ நான் அங்கே போயிட்டு நான் உங்களை மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஜீவாத்மா கேட்கும். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அங்கே போய் நீ என்னை மறந்துட்டாலும் அவங்க 2 பேரும் என்னை ஞாபகப்படுத்திடுவாங்க, அவங்க 2 பேரும் என்னை ஞாபகப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜீவாத்மாவுக்கு ஜனனம் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு, அது பறக்கக்கூடிய டைம் வந்துருச்சு, அது கிளம்பிடுச்சு. சரி அவங்க 2 பேரும் என்னை நல்லா பார்த்துக்குருவாங்களா, எனக்கு எல்லாம் செய்வாங்க, அவங்க உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, உனக்கு கொஞ்சம் வளர்ப்பாங்க, எல்லாமே செஞ்சு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்க 2 பேர்த்துட்டு நான் எல்லா விஷயம் சொல்லி வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு, எல்லாம் செட் பண்ணிட்டேன் உனக்கு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி கரெக்டாக டைம் வந்தோடனே அந்த ஜீவாத்மா கிளம்பிடும். இந்த டைம் ஜனனமாகும்ல, இங்கே ஜனனமாகும்ல, கிளம்பிடும். கிளம்பும்போது அது கேட்கும், ஐயோ இவ்வளோ தூரம் சொன்னீங்க, அவங்க 2 பேர் எனக்கு சொல்லலையே அப்படின்னு கேட்க. அப்போ கடவுள் சொல்லுவார், அவங்க 2 பேர்த்துக்கு என்ன வேணாலும் பேர் இருக்கலாம், ஆனால் நீ வந்து அவங்கள 2 பேரையும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட முடியும், அதான் நீ அவன்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லோரும், நான் வந்தது அந்த மாதிரி தான், நீங்கள் வந்தது அந்த மாதிரி தான், எல்லோரும் அந்த மாதிரி. அப்போ எல்லோரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், இந்த சிருஷ்டி என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த சிருஷ்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க போகும்போது இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இட்லி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு இட்லியாக பண்ணி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு தோசை பண்ணி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு இடியாப்பம், ஒரு நாளைக்கு புட்டு, ஒரு நாளைக்கு பணியாரம், இப்படி எல்லாமே செஞ்சு சாப்பிட்றோம். எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாலுமே அது எல்லாமே பேசிக்கில் பண்ண ஒரு டிஷ்ஷு, பேசிக்காக அரிசியில் பண்ண ஒரு டிஷ்ஷு, அரிசியில் பண்ண ஒரு டிஷ்ஷு தான் இந்த இட்லி பணியாரம் எல்லாமே. இப்போ இந்த இட்லி பணியாரம் தோசை இந்த மாதிரி எந்த பேருமே அதுக்கு வைக்கலை, எல்லாமே அரிசியில் பண்ணி எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டு
இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வானா உன்னை எப்படி எடுத்துகிட்டு வர நீங்கள்? ஏதாவது பேர் சொன்னால் தானே உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். நம்பருங்கிறது அதுக்கு ஒரு பேர் தானே. நம்பருங்கிறது அதுக்கு ஒரு பேர் தானே. அது பேருங்கிறது வேர்ட்ஸில் இருக்கலாம், நம்பர்ஸில் இருக்கலாம். ஆனால் பேர் தான். நேம்னா அதுதான். அப்படி இருக்கும் போகும்போது ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இட்லின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம், இடியாப்பம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம், தோசைன்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து இட்லி என்ன சொல்லுது? நான் இட்லி தான் அப்படின்னு சொல்லுது. நான் பணியாரம் தான் சொல்லி பணியாரம் சொல்லுது. அப்போ நீ என்ன சொல்கிற? அதுகிட்ட போய் நீ அரிசியை பார்த்துருக்குற. அரிசி தான் இடியாப்பம் அரிசி, இடியாப்பம் அரிசி நீ பார்த்துருக்க. அப்போ நீ அரிசிட்ட போய் அது இடியாப்பத்துட்டு போய் என்ன சொல்வ? நீ இடியாப்பம் தான், ஆனால் நீ அரிசியிலேருந்து இடியாப்பமாக மாறியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிற. ஆனால் இடியாப்பம் மறுபடியும் என்ன சொல்லுது? நான் அரிசி கிடையாது, நான் இடியாப்பம் தான் சொல்லுது. இப்போ நீ என்ன சொல்ற? ஆனால் நம்ப மாட்டேங்குது இடியாப்பம். அதுக்கு சாந்தத்தை அந்த இடத்துல இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. நீ இடியாப்பம் மட்டும்தான் இருக்கிற. நீ சொல்லு, எப்படி சொல்லியிருப்ப? இப்போ இடியாப்பம் சொல்றது உண்மையா பொய்யா? இடியாப்பம் அறிவு இருக்கா, அறிவு இல்லாமல் இருக்கா? அறிவு இல்லை. அப்படித்தான் எனக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை. நான் வந்து மணின்னு பேர் சொல்லிக்கிறேன், நீ வந்து அனுஷியான்னு பேர் சொல்லிக்கிறேன். இப்போ உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, நீ அனுஷியா, அரிஷா 4 பேருமே ஒரே அரிசியில் பண்ண இட்லி, இடியாப்பம், தோசை, பொங்கல். ஆனால் 4 பேர் என்ன? ஒரே பரமாத்மா. ஆனால் நீங்கள் 4 பேர் என்ன சொல்லிக்கிறீங்க? நான் முருகன், நான் இட்லி, நான் தோசை, நான் கலைவாணி சொல்லிக்கிறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாரும் அறிவு உள்ளவங்களா, அறிவு இல்லாதவங்களா? அப்போ எதை வச்சு நீங்கள் அறிவு இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்க? ஆனால் ஒரு நிமிஷம், எதை வச்சு நீங்கள் அறிவு இல்லைன்னு கட் பண்ணியா? நான் கேட்டப்ப, கேள்வி கேட்டப்ப அறிவு இல்லைன்னு சொன்னீங்களா? இதே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்கியா? சொல்லிக்க மாட்டீங்களா? நான் கேள்வி கேட்டவனே தானே அறிவு இல்லைன்னு சொன்னேன். அறிவு இல்லைங்கிறத எந்த அறிவை வச்சு பார்த்தேன்? அது புரிஞ்சுக்க முடியலங்கிறத எதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன்? அதை உன்னால பார்க்க முடியல, ஒத்துக்க மாட்டேங்குதுல. அது ஏதோ ஒன்று இருக்குல்ல உள்ள, அந்த ஒன்று தான் பரமாத்மா. ஏதோ ஒன்று சொல்லுதில்ல, எனக்கு அறிவில்லைன்னு சொல்லிச்சு. முதல்ல அறிவுன்னு சொல்லிச்சு, அப்புறம் அறிவில்லைன்னு சொல்லிச்சு. அறிவில்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு அறிவு இருக்கிறனால தானே அறிவு இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? கால் பண்ண முடியுதா உங்களால்? அதை உங்களால் முடியுதா? முடியுதில்ல. அந்த அறிவு இல்லைங்கிற ஒரு தன்மையை எந்த அறிவால் பார்த்தீங்க? அந்த அறிவு தான் பரமாத்மா. அதுதான் நீங்கள். மீனும் கிடையாது, மீனும் கிடையாது, அலையல் செல்வா கிடையாது, காமாட்சி கிடையாது. அந்த அறிவு தான், அந்த அறிவின் சொரூபம் தான் நம்ம. இந்த அறிவுக்கு தான் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. மீனுக்கிட்ட இருக்கிற அறிவு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு, சின்ன அறிவு. ஆனால் இந்த அறிவுன்னு ஒன்று நான் சொன்னேன்ல, அந்த அறிவு இல்லைன்னு ஒன்று பார்க்குறதுல அறிவு, அந்த அறிவு தான் சத்புத்தி. சத்புத்தின்னு சொல்கிறது அது பரமாத்மாவோட நிலை. அதுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சது நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளும் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண முடியுது. அதாவது பரீட்சையில் வந்து நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் படிக்கிறீங்க. படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸ்டோர் பண்ணுறது யார் வேலை? அவரோட வேலை. அப்போ பரீட்சையில் உட்காடுறீங்க, கொஸ்டின் கேட்குறீங்க, ரீகால் ஆகி வெளியில் வருது. அப்போ யார் சொல்லித்தர்றது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருடைய செயலை உங்கள் செயல்னு அறியாமல் நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு இதுதான். அதாவது எழுதுகிற பேனாக்கு அறிவு இருக்குமா? அதை எழுத வைக்கிற உனக்கு தான் அறிவு இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் அ பென். என்னையும் ஆத்மா யூஸ் பண்ணுது. நான் ஒரு பேனா, நான் எழுதுறேன். என்னையும் பேனா ஆத்மா யூஸ் பண்ணுது. அந்த பரமாத்மா என்னை யூஸ் பண்ணுற மாதிரி, என்னைய சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, உங்களை கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுது. அது ஏன் அதுவாக சொல்லிக்குது, அதுவாக ஏன் கேட்டுக்குதுன்னா அதுக்கு அதுதான் சந்தோஷம். ఇడ్లీ దోశ వడ ఇడ్లీ దోశ ఇడియాప్పం బియ్యం ఇడ్లీ అయింది, దోశ అయింది, ఆయన చెప్పినట్టు పనిహారం అయింది. పనిహారం అంటే మనకు తెలియదు కదా, పొంగనాలు అయింది. ఇడియాప్పం అంటే ఇండియన్ నూడిల్స్. ఈ మోడల్లో అయిపోయినాయి. ఈ బియ్యం ఒకటే కానీ ఈ పనిహారం రూపాయలు వేల అయింది. దీనికి ఉదాహరణకు దోశ దగ్గర పోయి, దోశ దగ్గర ఉన్నప్పుడు దోశ అంటుంది దోశ, ఇది
బియ్యం ముందు అనేది నువ్వు చూసున్నావు. దోశ బియ్యం దోశ అయితే చూసున్నావు, కానీ దోశ అంటే నేనే దోశ దోశ కాకముందు బియ్యం అని అంటున్నావు అంటున్నావు, కానీ ఆ దోశ నమ్మడం లేదు. నేను దోశనే అంటున్నా. దోశ దానికి బియ్యం అని మీరు அந்த தோசைக்கு எப்படி புரிய வைப்பீங்க? దానికి దోశకి ఎలాగ నువ్వు దోశ లేదు అనేసి అర్థం చేసి నువ్వు ఎలా దాన్ని అర్థం ప్రూవ్ చేయగలుగుతావు. దోశ దగ్గర దోశ కాదు బియ్యం అని ఆ దోశ నమ్మాలా. தோசை ஒத்துக்கிறோமா? தோசை ஒத்துக்கிறோமா? రూపమా దోశ దోశ అంగీకరిస్తారా? దాని రూపమే దోశ లాగా అది బియ్యం చూడలేదు దోశ, కానీ నువ్వు బియ్యాన్ని చూస్తున్నావు కదా. బియ్యం దోశ దోశ అయింది, ఇది సత్యం, కానీ అది అంగీకరించడం లేదు దోశ. అలాగనే నువ్వు మనిషికి ஸ்பாட்லே படிச்சு ఉదాహరణతో సహా చెప్తూ இல்ல இது பூரா குழந்தைகளுக்காண்டி தான் சொன்னேன், மத்த யாருக்கும் தெரியல. இல்ல அதாவது என் பேச்சை யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தானே சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அருகதை இல்லையில. நம்மளாம் PhD மாஸ்டர் examples which put the reality. పాతదంటే ఎంతవరకు పాతది? పాతదానికన్నా పాతది, పాతది అంతే. అప్పుడు నాయన పురాణం నవం పురాణం పురాణం పాతదే అయినా ఎప్పుడు కొత్తగా భాషిస్తా ఉంటారు. ఇప్పుడు మనం ఇప్పుడు కూడా చూస్తూనే ఉన్నాం, పాత మోడల్ న్యూ మోడల్గా వస్తున్నాయి. అదే ఎప్పుడు నూతనమైనదే, కానీ సనాతనం పాతది. పాతదే ఎప్పుడు చూసినా కొత్తగానే వస్తూనే ఉంటుంది. ఆ పాతది ఎంతవరకు పాతది అంటే పురాణం పురాణం చెప్తున్నాం. అదే చెప్తున్నాం అన్నమాట. భారతదేశం బేసిక్ ఎలా ఉంటాయంటే, బేసిక్ లేకపోతే మనం ఒక ఉనికి అనుకోలేము. ఆ బేసిక్ గొప్పతనం చెప్తున్నాం. Without basic we are sick. Without basic we are sick. Sick means ill. வாட் ஆர் பேசிக்? Basic means karma. பேசிக்ல ஒண்ணுமே இல்ல, அதான் பேசிக். బేసిక్ అన్నదాన్ని ఏది లేదు, అదే ஆமா, బేసిక్. பேஸ் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பேஸ்ல ஒண்ணுமே இல்லாதான் பேஸ். கொஞ்ச நாள் கழிச்சு புரியும் உங்களுக்கு. இப்ப புரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேஸ் என்ன எதுவுமே இல்லாத என்ன இருக்கு அப்படிங்கிற பேஸ் புரியும். பேஸ் புரியும். మారుతుంది కదా, మార్పు సహజం. మార్పు సహజమేనా? దాన్ని మార్చే విధానమే తప్పు. మార్పు అంటే కొన్ని మారవు. సూర్యుడు ఎప్పుడు తూర్పులనే ఉంటాడు, ధర్మం కూడా అంతే, అది మారదు. జనాలు టైమింగ్ మారుస్తారు, అబద్ధాలు చెప్తారు. వాళ్ళు మార్చడానికి కాదు. సూర్యుడు ఎప్పుడు తూర్పే, ధర్మం అంతే ఎప్పుడు నిలిచిపోయి. ஆமா, மாற்றம் நிகழும். సత్యం మారదు ఎప్పుడు, అన్నా. సత్యం సేమ్ అంటే ఉంటుంది. నిజం మారదు. ஆனா மாற்றம் வந்து பார்க்கும்போது ஒரு காரோட டயர் சுத்தும், சேஸ் அது ஆக்சிஸ் வந்து சுத்தவே சுத்தாது. ஆக்சிஸ் சுத்திச்சுன்னா மொத்தமும் சுத்திடும். டயர் சுத்தலாம், ஆக்சில் ட்ரெண்டில் ஆக்சில் சுத்தாது. ஆக்சில் சுத்தாது, டயரும் சுத்தலாம். ஆக்சில் சுத்திச்சுன்னா என்ன ஆகும்? சுத்தாத ஒண்ணுதான் சுத்த முடியும். அதே மாதிரி மாறாத ஒண்ணுதான் மாற்றமடைய வைக்க முடியும். மாறாத ஒண்ணுதான் மாற்றமடைய வைக்க முடியும். உங்களால மாறுறத பார்க்க முடியும். உங்களால மாறுகின்ற பொருளை தான் உங்களால பார்க்க முடியும், மாறாததை பார்க்க முடியாது. ஏன் இந்த மாறாத ஒண்ணு மாறுற ஒண்ணா மாறுச்சு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன் மாறுச்சுன்னா, மாறாததை நீங்க பார்க்க முடியாத காரணத்தினால, மாறுகின்ற பொருளை நீங்க பார்க்க முடிகின்ற ஒரே காரணத்தினால உங்களோட நன்மைக்காண்டி மட்டுமே அதை செஞ்சிருக்கு, வேற எதுக்கும் அதை செய்யலாம். அதாவது மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சிருஷ்டிக்குள்ளே வருது. அது சிருஷ்டிக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, அதுவே சிருஷ்டியா மாறி வருது. தன்னிலிருந்து அந்நியமா வரல, அதுவே வருது. இந்த புருஷ சுத்தத்தில் பார்த்தோம்னா தெரியும். அது எல்லாத்தையும் சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். அது எதுவுமே இயக்கத்துக்குள்ள வராது. என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது அதோட தலைவலி அது உள்ள போயிடும்.
உள்ளே போய் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவும்போது அங்கே சிருஷ்டி நடக்கும். அப்போ தான் அந்த புருஷன் இயக்கத்துக்குள்ளே வருவான். அதை தான் புருஷ சுத்தம் வந்து விரிவாக பேசும். அப்போ அதில் போனால் தான் இந்த மாறுறதையும் மாறாததையும் பார்க்க முடியும். அதாவது தோன்றாத ஒரு இடத்துல இருந்து தான் தோன்றக்கூடிய பொருள் வர முடியும். இப்போ நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்கல்ல, அந்த வீடு வந்து முதல்ல இல்லை, அங்கே தோன்றாத ஒரு இடத்துல தான் தோன்றக்கூடிய வீடு கொண்டு வந்தீங்க. இப்போ தோன்றிடுச்சு வீடு, ஆனால் தோன்றாத இடம் எங்கே இருக்குது? காட்ட முடியாது. இல்லை இப்போ இல்லையா ఇల్లు ఒక స్థలం చూసినారు. ఆ స్థలం ఇల్లు. ఓకే. ఆ ఇల్లు మీరు కట్టినారు. మీకు ముందు ఆ స్థలం ఇల్లు కట్టాలని ఒక తోచింది. ఇల్లు రూపొందినాక ఆ తోయడం అనేది ఎక్కడికి పోయింది? ఇల్లు కట్టడం తోస్తారా? இப்போ உங்களுக்கு வந்து இடமும் தெரியும், வீடும் தெரியும். இடமும் தெரியும், வீடும் தெரியும். உங்க பையன் இருக்கான், మీ అబ్బాయి அவனோட பேரை வந்துட்டேன். அவன்கிட்ட போய் நான் சொல்றேன், இந்த இல்லாத இடத்துல இருந்தாண்டா இந்த வீடு வந்துச்சுங்கிறேன். அவன் என்ன சொல்றான், சிசிலே இந்த வீடு வந்துருச்சுங்க. మీ కొడుకు వచ్చినాడు అనుకోండి. ఒకప్పుడు ఈ స్థలం ఇల్లు లేదురా అని నేను చెప్తున్నాను. మానవుడు వేరే దృష్టి మొదటి నుంచి ఇల్లు అని అంటున్నాడు. அப்ப தோன்றாதது ஒன்று இருக்கு, தோன்றுனது ஒன்று இருக்கு. వ్యక్తం అవ్యక్తం. அப்போ வெக்தத்தை வந்து நம்ம பார்க்கலாம், அவ்வியக்தத்துக்கு நோ சான்ஸ். ஆனால் நோ சான்ஸ் பை அது எல்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அறிவுன்னு சொல்ல முடியாது. వాడు ఇల్లు అక్కడ కట్టండి, ఇక్కడ కట్టండి, అక్కడ మేకూడదు, ఇక్కడ ప్లేస్. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, கடவுள் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இல்லை, அப்படிதான் சொல்லணும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியல, దేవుడు లేడు అంటున్నారు కదా, వాళ్ళకి దేవుడిని అర్థం చేసుకునే శక్తి లేదు అని వాళ్ళు చెప్పవచ్చు. వాళ్ళ మాట గురించి దేవుడు లేదని చెప్పవచ్చు. దేవుడే ఉన్నాడు. இப்போ வந்து நம்ம வந்து பல సూర్యోదయం చూడలేడు, సూర్యోదయం చూడలేడు అంటే సూర్యుడు లేడనే కాదు కదా. இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சயின்ஸு, மேத்ஸுக்கு, ஃபிசிக்ஸு, அதில் பல விதமான இது போகுது. சயின்ஸில் பல விதமாக போகுது. அப்போ சில சயின்ஸ்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக போகுது. இந்த ஆட்டம் சயின்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்க்க முடியாது. ஆட்டம் சயின்ஸ்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக போய்கிட்டு இருக்கும் உள்ளக்குள்ள. அப்போ நான் வந்து ஒரு காமன் ஸ்டூடெண்ட்டு, அப்போ என் பக்கத்தில் ஒரு ஆட்டம் சயின்ஸை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ அவர் ஏதோ ஒரு பெதற்றாருன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஒன்றத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ உங்களுடைய லாஜிக்லேயே எடுத்துக்கிட்டோம்னா, ஐடி லாஜிக்லேயே எடுத்துக்கிட்டோம்னா, கோடிங் வந்து எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் நீங்கள் பேசுவீங்க, எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒன்று புலம்புறாரு, பைத்தியக்காரன் ஆகிட்டாரு இவரு, ఏదో పిచ్చోడు ఏదో వాగుతా ఉన్నాడు అని అనుకుంటాడు. அப்போ உண்மையிலேயே பைத்தியக்காரன் நானா நீங்களா? నిజమైన పిచ్చోడు నేనా మీరా? அப்படி பார்க்க போகும்போது நம்மளுக்கு இந்த கடவுளை பற்றி புரியலை, தெரியலைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கடவுளை பற்றி யாராவது நுட்பமாக எடுத்து சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் சிரத்தை பண்ணணும். இப்போ இந்த ஒரு இந்த சனாதன தர்மத்தில் இந்த ஆத்ம வித்யா, இந்த பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாஸ்திரம் வந்து வெறும் ஒரு காரணம் தான், வெறும் காரணம் தான். அந்த காரியம், இந்த காரணத்தில் வந்து ஒரு காரியம் நடக்கணும். இப்போ வந்து ஒரு உதாரணத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு ஒரு சப்பாத்தி பண்ணிறதுக்கு ஒரு மாவு இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு காரியம், அந்த மாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சி கிண்டி இது பண்ணால் ஒரு காரியம் பண்ணால் தான் அதில் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த சாஸ்திரம்லாம் என்னவா இருக்குன்னா, ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது. அது எப்படி வந்து அந்த ஞானமாக மாறுறது அப்படின்னா, ஸ்ரத்தா புத்தி தான் அதுக்கு தேவை. இந்த ஸ்ரத்தா புத்தி உள்ளே போகலை அப்படின்னா இது எல்லாமே ஆத்ம ஞானமாக மாறாது. இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது ஒரு விசித்திரமானது, இதை இப்படின்னு சொல்ல முடியாது. இது ஏன்னா அது தன்னைத்தானே உணரணும். இதுக்கு வந்து தியாகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்ம வித்யா வந்து தியாகத்தால் மட்டும்தான் உணர முடியும். எந்த விதமான தியாகம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எல்லோரும் குடும்பமாக இருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே இந்த வானரஸ்பிரஸ்த தர்மம் சொல்லி, அதை வானப்பிரஸ்த தர்மம் சொல்லி ஒரு சொல்லி போவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போவாங்க. போய் காட்டில் போய் இதை மனனம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு ஆமாம், அது ஒரு தியாக நிலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பாருங்கள், எல்லாத்தையும் கடவுளாக பாருங்கள், ஆலோச பரமாத்மா அப்படின்னு சொல்லும்போது தியாகம் ஆயிடுது. கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேயே வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வாழ்கிறோம். அந்த எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும், எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் கடவுளில் தியாகம் பண்ணுறோம். கடவுள்ன்ற ஒரு எண்ணத்தில் தியாகம் பண்ணும்போது எல்லாமே கடவுளாக வந்துடுறாங்க.
இந்த கடவுள்னு வரும்போது இந்த கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது. இந்த கடவுளுக்கு என்ன உருவம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஆத்மாவுக்கு என்ன ரூபம் சொல்லி பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆத்மாவை வந்து தண்ணியில் முங்க வைக்க முடியாது, தண்ணியில் நனைக்க முடியாது. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தண்ணியில் நனைச்சிட்றோம், நனைச்சிட்டா என்ன பண்ணுறோம்? காற்றுல உலர போடுறோம். ஒரு காற்றடிச்சா காஞ்சிருது, வெயிலில் காஞ்சிருது. ஆனால் இந்த ஆத்மாவை நீங்கள் தண்ணியில் நனைக்க முடியாது, காற்றால் உலர வைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, வாளால் வெட்ட முடியாது. இப்போ இந்த ஒரு ஜாமான் இருக்குன்னா இதை காற்றுல வெட்ட முடியும். இதே வந்து ஒரு காற்று இந்த ரூம் பூரா நிறைஞ்சிருக்கல, இதை வெட்ட முடியுமா? இதை வெட்ட முடியாது. அது மாதிரி இந்த ஆத்மாவையும் வெட்ட முடியாது, வாளால் வெட்ட முடியாது. இதுக்கு இன்னும் சொரூபம்னே கிடையாது. இப்போ உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு விரோதம் ஒரு ஆள் மேலே வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கணும். ஏதாவது ஒரு உருவம் இருக்கிற ஒரு விஷயத்துல தான் விரோதம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாத ஒருத்தில் நீங்கள் எப்படி விரோதம் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தில் விரோதம் பண்ண முடியுமா? எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் விரோதம் எப்படி பண்ணுவீங்க? டக்குன்னு பதில் சொல்லுங்க. முடியாது இல்லை? அப்போ இந்த கடவுளுங்கிற ஒரு சொரூபத்துக்கு இந்த ரூபம்னு கிடையாது, அதுக்கு ஒரு ரூபமே கிடையாது. அதில் எப்படி விரோதம் பண்ணுவீங்க? அப்போ உங்களுடைய மனசில் விரோதம் வர்றதுக்கே வழியே கிடையாது. விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இப்போ தான் முருகன் சொல்லிட்டு போனார், அன்பு மயமாக இருக்கும். விரோதம் இல்லை அப்படின்னா அன்பு மயமாக மாறிடும். இப்போ புரியுதா அன்பு மயமாக எப்படி வர்றது? அப்போ கடவுளுங்கிற ஒரு சப்தத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா உங்களை திட்டினாரு அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது உங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதம் வரலாம். என்ன நம்மளை அப்பா இப்படி திட்டாரு? அப்பாவை கடவுளாக பார்த்துட்டோம்னா அப்பாவோட உருவம் தெரியாது, அப்போ விரோதமே வராது. அப்போ என்ன வரும்? அப்பா மேலே அன்பு வரும். முடிஞ்சா? அப்படியே ஒன் பை ஒன்றா பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? முதல்ல அப்பாட்ட, அடுத்து அம்மாட்ட, அடுத்து டீச்சர்கிட்ட, அடுத்து தம்பிக்கிட்ட. உங்கள் தம்பிக்கிட்ட விரோதம் போகிறது தான் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தங்கச்சி கூட பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். நம்ம அதை அப்புறம் எடுத்துடுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த விரோதம் இல்லாத ஒரு மனநிலைக்கு உங்களால் போக முடியுதா? விரோதம் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் நீங்கள் விரும்பினா தான் பண்ண முடியும். நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்த முடியுமா? உங்கள் அப்பா கடவுளை பாரு அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியுமா? நீங்கள் விரும்பணும். ஆனால் நீங்கள் ஏன் விரும்பணும்? உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சா தானே விரும்புவீங்க. இப்போ உங்கள் அப்பாவை கடவுளாக பார்க்கும்போது உங்களுக்கு விரோதம் இல்லை, அன்பு கிடைக்குது. இந்த அன்பு உங்கள் அப்பா மேலே செலுத்தினீங்கன்னா உங்கள் அப்பா உங்கள் மேலே இன்னும் அன்பாகிறாரு, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? அப்போ சந்தோஷம் வேணும்னா நீங்கள் என்ன செய்றீங்க? தானாக செய்றீங்க இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொரு செயலையும் தானாக செய்யணும். மற்றவங்க சொல்லி திணிச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது. தானாக விருப்பப்பட்டு செய்யணும், தானாக விரும்பணும். நல்லது மேலே விருப்பம் வைக்கணும். நல்லது மேலே விருப்பம் வைக்க என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே வரும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாம்பழ விதையை போடுறீங்க, ஒரு கொய்யாப்பழ விதை போடுறீங்க அப்படின்னா என்ன வரும்? அதுலேருந்து மாம்பழம் வரும், கொய்யாப்பழம் வரும், அழகாக சாப்பிடலாம். அங்கே வந்து முள் இருக்க செடியோட ஒரு விதையை போட்டு வைக்கிறீங்க, அங்கே என்ன வரும்? முள் தான் வரும். முள்ளால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இருக்காது. முள் போனால் குத்தத்தான் செய்யும், அதுக்குள்ளே பாம்பு வந்து அடையும், பள்ளி வந்து அடையும். அது மாதிரி உங்கள் மனசை வச்சுக்கிறக்கூடாது. உங்கள் மனசில் அன்பை விதைக்கணும். அன்பு அடுத்தடுத்து விதைச்சிக்கிட்டே போனோம்னா அன்பு பெருகி வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும் நன்மை கொடுக்கும். எல்லாருக்கும் உங்கள் மேலே பிரியம் இருக்கும், உங்களுக்கு எல்லார் மேலேயும் பிரியம் இருக்கும். இப்போ எல்லாமே நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் புரிஞ்சுக்கிற எல்லா விஷயத்தையும் கடவுளோட பொருத்தணும். கடவுளோட பொருத்தி வைக்கணும். இப்போ ஒரு கடையில் போய் ஒரு ஜீனியோ ஒரு சர்க்கரையோ ஒரு ஒரு இனிப்பான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா என்ன ஆகும்? எறும்பு வந்துடும். எறும்பு வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? எறும்பு பொடி போட்டு வச்சிருக்கோம். எறும்பு போகாத அளவுக்கு டப்பா போட்டு லாக் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஒரு ஜீனியை வாங்கிட்டு வந்தால் டப்பா போட்டு லாக் பண்ணணும், ஒரு சர்க்கரையை வாங்கிட்டு வந்தால் டப்பா போட்டு லாக் பண்ணணும், ஒரு கேக்கு ஒரு இதோ என்னவோ ஸ்வீட் எது வாங்கினா டப்பாக்குள்ள போட்டு லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி டப்பா போட்டு லாக் பண்ணுற மாதிரி உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், புரிஞ்சுக்கிற விஷயம், அறிஞ்சிக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கிற விஷயம், நீங்களாக விருப்பமாக போகிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த கடவுளுங்கிற டப்பாவில் போட்டு மூடி வைக்கணும். எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அழகாக பாதுகாப்பாக இருக்கும். இல்லை இந்த கடவுளுங்கிற ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடலைன்னா எல்லாத்துலேயும் எறும்பு மூச்சு என்ன ஆகும்? உங்களுக்கும் பிரயோஜனப்படாது, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. இந்த மாதிரி மாறிடும். அதனால் எல்லா விஷயத்துலையும் கடவுளை பொறுத்துங்க. அந்த பாவனை பண்ணுங்கள். பாவனைன்னா புரியுதா உங்களுக்கு? இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் தான் பெரிய விஷயம். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சயின்டிஸ்ட்னா கண்டுபிடிக்கிறவன் சயின்டிஸ்ட் கிடையாது. ஒரு நல்ல சயின்டிஸ்ட் யாருன்னா இமேஜின் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரால் இமேஜின் பண்ண முடியுதோ அவங்களால தான் சயின்டிஸ்டாக மாற முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனசுக்கு வந்து அந்த சொரூபம், அந்த சுபாவம் இருக்குது. மனசால் தான் இமேஜின் பண்ண முடியும் ஒரு விஷயத்த. மனசு இல்லைன்னா இமேஜின் பண்ண முடியாது. புரியுதா? மனசு இருந்தால் தான் இமேஜின் பண்ண முடியும்.
ஒருத்தன் பார்த்த உடனே இவனை எனக்கு பிடிக்குதுன்னா என்ன விஷயம்? இந்த மனசு இமேஜின் பண்ணும், இவன் ஒரு நல்லவன் அப்படின்னு இமேஜின் பண்ணும்போது உனக்கு நல்லா பிடிச்சிக்க முடியும். அப்போ இந்த இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீ எல்லாத்தையுமே கடவுளாக இமேஜின் பண்ணு. அதாவது உயிருள்ள விஷயங்களை மட்டும் கடவுள் இமேஜின் பண்ணாத. அந்த பொருள்கள், உயிரற்ற பொருள் எல்லாத்துலேயுமே. இப்போ ஒருத்தனுக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னா அவனோட பிராணனை வச்சு கண்டுபிடிச்சிடும். இப்போ ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்கலாம், அவங்க மூச்சுக்கு அது பிராணன் இருக்குது, அவங்கள கண்டுபிடிச்ச உயிர். இப்போ இந்த பொருளுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இல்லை, இந்த பொருளுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிராணன் இல்லை இதுகிட்ட. இது ஒன்றும் மூச்சு வாங்கலை, சாப்பிடலை, தூங்கலை, எந்த வேலையும் செய்யலை, அதனால இதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு இது சேராக இருக்கும்? அதுவா எத்தனை வருஷத்துல உடையும்? நம்ம உடைக்கிற வரைக்கும். அதுவா ஒரு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு வந்துட்டோம், எவ்வளோ நாளைக்கு அது சேர் மாதிரியே இருக்கும்? ஏதோ ஒரு 50 வருஷம், 100 வருஷம் அப்படியே இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதையுமே இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆமாம், இப்போ இது சேராக இருக்கிற வரைக்கும் தான் இது உயிர் இருக்கு. இது சேராக இருந்து உடஞ்சி இது பூமிக்குள்ளே மக்கி போயிடும். நீங்கள் படிச்சிருக்கீங்க, மக்கும் பொருள் மக்காத பொருள். புரியுதா? மக்கும் பொருள். இப்போ மரத்தில் ஒரு சேர் செஞ்சு போட்டோன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருக்கும். இரும்பில் ஒரு சேர் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா துருப்பிடிச்சிடும். துருப்பிடிச்சு ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்கும். அப்போ அந்த இரும்பில் சேரில் இருக்கிற வரைக்கும், சேராக இருக்கிற வரைக்கும் அது உயிர் இருக்குது. சேர்லேருந்து வேற ஒன்றா மாறிடுச்சுன்னு வச்சுக்க, உயிர் போய் வேற ஒன்றா மாறிடுச்சு, ஓகேவா? இப்போ நம்மளோட சரீரத்தில் பிராணன் இருக்குது, பிராணன் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். பிராணன் போயிடுச்சுன்னா அந்த உடம்பை என்ன செய்வாங்க? கொண்டு போய் பூமியில் புதைச்சிடுவாங்க. புதைச்சோடனே அது என்னவாகும்? மக்கி போகுதுல்ல. அந்த தண்ணி உடம்புல வந்து தண்ணி இருக்குது, மண் இருக்குது, எல்லா விதமான இது இருக்குல்ல. அந்த மண்ணில் மண் போயிடும், தண்ணியில் இப்போ தண்ணி போயிடும். அப்போ உடம்பு மாறி இருக்குதா இல்லை செத்து போச்சா? மாறி இருக்குது. உடம்பா இருந்து வேற ஒன்றா மாறி இருக்குது. ஆமாம், புழு சாப்பிட்டுருக்கு இல்லையா உடம்ப? அப்போ புழுவா மாறிடுச்சு. ஒரு மனுஷனா இருந்த உடம்பு 1000 புழுவா மாறி இருக்கு. அப்ப மாறி இருக்கா செத்து போச்சா? இப்ப செத்து போன ஒரு மனுஷனோட உடம்ப ஒரு புழு சாப்பிட்டு எப்படி உயிரோட இருக்கு? அவன் செத்து போயிட்டான்ல, அதுக்கு எப்படி உயிர் வந்து? செத்து போன இதுல இருந்து அதுக்கு எப்படி உயிர் வந்தது? அப்ப சாப்பிட்டு இருக்கு இல்ல, நான் செத்து போன உடம்பு தானே அது சாப்பிட்டு இருக்கு. அது உயிர் இல்லாத உடம்பு தானே சாப்பிட்டு இருக்கு. உயிர் இல்லாத உடம்ப சாப்பிட்டு அதுக்கு எப்படி உயிர் வந்தது? எது உடம்புல உயிர் இருக்கா? நீ தான் உயிரில் உள்ள உடம்புன்னு சொன்னீங்களா? இந்த உடம்புல இருந்தா புழுவே உற்பத்தி ஆகி வரும். அங்க யாரும் அம்மா அப்பா வெத்து போட்டு மாட்டாங்க. வேற ஒரு இடத்துல இருந்து வந்து இங்க இருந்து சாப்பிட்டு போகாது, இதுக்குள்ளேயே உருவாகும். அப்ப செத்து போன உடம்புல இருந்தே புழு உருவாகும் போது இல்லாத ஒரு இடத்துல இருந்து இந்த சிருஷ்டி உருவாக்க கூடாதா? ஆயிருக்கலாம்ல. அந்த பரமாத்மாவுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குல்ல. அதை நீ நம்புறியா? எல்லா காலத்திலும் நம்புவியா? சாகிற வரைக்கும் நம்புவியா? இல்லாத ஒண்ணுல இருந்து இது வந்துச்சுன்னு சொல்லி நம்புவியா? அதுதான் பரமாத்மா. அதுதான் பரமாத்மா. அவர் தான் நானா வந்திருக்கேன், நான் திருப்பி அங்கேயே போயிடுவேன். இந்த உடம்புல இருந்து ஒரு காலகட்டத்துக்கு இங்கே இருப்பேன். அவர் எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் அவர்லேயே போயிடுவேன். அதுதான் ஜீவன் முக்தி. அதுவா போற இல்லை, அதுவா ஆகிற நிலை. இப்போ நீ கடவுளா? கடவுள் இல்லையா? கடவுள் தான். நீ தானே கடவுளே. இங்க இருக்க எல்லாருமே கடவுள் தானே. இப்போ சுத்தி பாரு, எல்லாரும் கடவுளை தெரியுறாங்களே இல்லையான்னு பாரு. எல்லாரும் தெரியுறாங்க இல்லையா? இதுதான் கடவுள், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க வேற சொல்லித்தரதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுதான் திருப்பி சொல்லித்தர முடியும். நீ எங்க போய் கேட்டாலும் இந்த கடவுளுடைய தன்மை தான் சொல்லித்தர முடியும். இப்போ எல்லாருக்கும் சொல்லிடுங்க, கடவுளை எப்படி பாக்குறதுன்னு எல்லாருக்கும் நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, நான் என்ன கேட்க மாட்டேன். அந்த பரமாத்ம நிலைங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். அதாவது இங்கே ஞானம்னா என்ன? இந்த ஆத்ம ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த ஞானம்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அதுக்கெல்லாம் தனியாக நம்ம வந்து அதெல்லாம் பண்ணணும். ஒரு பெரிய உத்தமனா வாழணும், சாதுவாக இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சாமி அப்படின்னா, அஞ்ஞானம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கிறியோ அது மட்டும்தான் ஞானம். அஞ்ஞானம்னு எதை தெரிஞ்சுக்கிறியோ அதுதான் ஞானம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்ஞானம் மட்டும்தான். இந்த உலகமே அஞ்ஞானம், இதை நீ சொல்லிட்டீங்கன்னா நீ ஞானி. இதை வாயில சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். உணர்ந்து சொல்லணும், உணர்வு பூர்வமாக வந்து சொல்லணும். இப்போ ஒரு பரீட்சையில் படிச்சு, இப்போ உனக்கு பரீட்சையில் டீச்சர் ஒரு பாடம் நடத்துறாங்கன்னு வச்சுக்க. இந்த பாடம் நடத்திட்டாங்க,
இப்போ ஒரு முழு பரீட்சை வந்துருச்சு அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுவ, அந்த கொஸ்டின் ஆன்சரை மட்டும் படிப்ப, படிச்சு பரீட்சையில் போய் எழுதி பாஸ் பண்ணிடுவேன். நீ வந்து தெரிஞ்சாலா? இப்போ அதே பாடம் இன்னும் ஒரு வேரியண்டா ஒரு அப்டேட் வெர்ஷன்ல ஒரு 10th வரும். அப்போ உனக்கு இந்த பாடம் புரியுமா? எப்படி புரியும்? நீ தான் மக்கப் பண்ணியிருக்கீல, ஜெராக்ஸ் மிஷின் தானே பண்ணியிருக்க. அதே நேரம் டீச்சர் சொல்லும்போது அதை உள்வாங்கி புரிஞ்சிருந்த, அதை பற்றி இன்னும் டீட்டெயில் கேட்டு புரிஞ்சிருந்த அப்படின்னா உனக்கு முழு பரீட்சையில ஞாபகம் வரும். 10th பாடம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்க, அப்போ நீ என்ன சொல்லுவேன், இதை பற்றி நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லுவேல்ல. அப்போ உனக்கு புரிஞ்சாதான் என்ன ஆகும், பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு ஆத்ம நிலையும் உனக்குள்ள புரியணும், உனக்கு நீ அதுவாகவே மாறணும். அதுவாகவே மாறும்போது தான் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீ வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டேன்னு வச்சுக்க, அதை வீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டாகவே படிச்சிங்கன்னா உனக்கு புரியறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதே நேரம் வீட்டில் வந்துட்டு அதை ஒரு டீச்சர் மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துப்பாரு, அப்போ எப்படி புரியும்? நல்லா புரியுதுல்ல. அப்போ நீ முதல்ல கேட்டு புரிஞ்சதுக்கும் நீ அதுவாக உணர்ந்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ உணர்ந்தாதான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர முடியும், உணரலைன்னா சொல்ல முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணணும், உணராமல் சொல்லித்தர முடியாது. அப்போ உணரணும், உணர்வு வரணும். இப்போ நான் சொல்கிறது அப்படியே போய் சொல்லக்கூடாது, நீ உணரணும். இப்போ சாமி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குருமார்கிட்ட படித்தாங்க, அதை வந்து அப்படியே வந்து நம்மகிட்ட ஒப்பிக்கலை. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க, உதாரணங்கள் சொல்லி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறாங்க. இந்த ஆத்மானா என்னன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஆத்ம வித்யாவை கற்றுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சாமி சொல்கிறாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல பார்ப்போம். வாழ்றதுக்கு பிரயோஜனம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம பேர் வந்து கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போகலாம். ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டிட்டு கல்வெட்டில் பேர் எழுதி வச்சுட்டு போனான், நம்ம இன்னும் எழுதி வைக்க போகிறதில்ல. நம்மளோட பேரை வரைக்கும் தான் பேர் தெரியும். இப்போ உங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் உனக்கு தெரியாது. அப்போ அவர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மற்றவங்களுக்கு பரப்பி விடணும். ஆதிசங்கரர் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் ஏன் இருக்குது? ஸ்ப்ரெட் பண்ணலை, அவர் தான் புரிஞ்சுக்கிட்டார். முதல்ல தான் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் மற்றவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. அதாவது தான் தெரிஞ்சது கூட மற்றவங்களுக்கு சொல்ல. டீச்சர் கூட தான் தான் தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. டீச்சர் பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கோமா? எனக்கு 1வது படித்த டீச்சர்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஆதிசங்கர் தான் நான் பாடம் படித்ததே கிடையாது. ஆனால் அவர் பேரை சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டால் முதல்ல அவர் உணரணும். உணர்ந்துட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நம்ம இன்றைக்கி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி ஒரு விழா கொண்டாடுறோம். அப்போ இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன? குருக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இப்போ எதனால இந்த குரு பூர்ணிமா வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி வியாசர் வந்து அவதரிச்சனர். அவரை வந்து சாதாரணமாக வெறும் வியாசர்னு சொல்ல மாட்டாங்க, வேத வியாசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேத வியாசர்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த இதிகாசம்லாம், அந்த மகாபாரத இதிகாசம்லாம் அவர் தான் எழுதி. ஆமாம், 18 புராணங்களும் அவர் தான் எழுதினார். அவர் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதமும் அவர் தான் எழுதினது. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணுறாரு. இன்றைய பாஷையில் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். அன்றைக்கி அவங்கள ரிஷின்னு சொன்னாங்க, இன்றைக்கி அவர் வந்து ரிசர்ச்சர். ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். ரிசர்ச் பண்ணி இந்த உலகத்துக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருக்கிறார். இப்போ அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி வந்து அவங்க லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங்குவேஜ் எடுத்து அதோட ஸ்கிரிப்டை வந்து அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அப்போ அது ஸ்கிரிப்ட் எடுத்துருக்குறாங்க. அது மாதிரி வேதவியாசர் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டோம்னா பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. ஆமாம், அதில் எடுத்து அவர் பெரிய டாக்டரேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் பேர் இன்னி வரைக்கும் நம்ம இதில் வந்துகிட்டே இருக்கணும். அவர் தான் ஆதிகுருவாக இருந்திருக்கிறார். அவர் தான் வரும்போது இந்த இது ஒரு இதில் வரும், வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்லி வரும். அதாவது ஆமாம், வியாசர் தான் விஷ்ணுவே தான் வியாச ரூபத்தில் வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்து இந்த உலகத்துக்கு நன்மைக்காண்டியே வந்த ஒரு பகவானுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த லாஜிக்கை சிந்திச்ச அளவுக்கு நம்மளாலலாம் சிந்திக்க முடியல. நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம். அவர் வந்து ஆமாம், அவங்க வந்து பிறந்ததுலேருந்து இந்த லாஜிக்கலி யோசனை பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ அந்த சிந்தனைக்குள்ளேயே ரிசர்ச் பண்ணிட்டே போகிறாங்க. அவங்க எதை ரிசர்ச் பண்ணாங்கன்னா, இந்த உலகம் தோன்றுனது எல்லாம் பார்த்தாச்சு, இந்த உலகம் எதுலேருந்து தோன்றுனது அப்படின்னா அதை பார்க்க முடியல. அதை எப்படி பார்க்குறதுன்னு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஓங்கார தத்துவம்லாம் தாண்டி உள்ளே போனாங்க. இந்த ஓங்கார தத்துவம்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு அது புரிய வரலாம். நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வரலாம். அதை பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு அவர். அவ்வளோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த வேதங்கள் வந்து இப்போ நம்ம ரிக் யஜுர் சாம அதர்வன அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிக் யஜுர் சாமம்னா இந்த மாதிரி வேதங்களாம் இல்லை. அங்கங்கே பரப்பி கிடந்தது எல்லாமே. அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்றுமா இருந்ததை எடுத்து அழகாக தொடுத்து இது ரிக் வேதம்,
இது யஜுர் வேதம், இது சாம வேதம், இது அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தொகுத்து அவங்க கொடுக்குறாங்க. அதர்வண பின்னாடி வருது. இதை பூரா அவர் தொகுத்து அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இதிகாசங்கள் எழுதுறாரு. இதிகாசங்கள்னா என்னன்னா, எது உண்மையிலே நடந்ததோ அதை அப்படியே எழுதுறது தான் இதிகாசம். ஆமாம், இது இதிகாசம் வந்து உங்களுடைய நவீனமாக இனிமேல் என்ன சொல்லுவாங்கன்னா அது கற்பனைன்னு சொல்லுவாங்க. எந்த காலத்துலையும் அதை நம்பிடக்கூடாது. கற்பனைன்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. எது முன்னாடி இருந்ததோ அதை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், இல்லாத உங்களால் பார்க்க முடியாது. அப்போ இதிகாசங்கள்னு ஒன்று ஏற்கனவே இருந்தது. அது இருந்தது இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்து எது எப்படி இருந்ததோ அது இம்மி அளவு கூட மாறாமல், அதில் ஒரு புள்ளி கூட ஒரு பாயிண்ட் கூட மாற்றாமல் அப்படியே நம்மளுக்காண்டி எழுதி கொடுத்துட்டாங்க. அது பூரா அவரோட ஞான திருஷ்டியில் தெரியுது அவருக்கு. அவரோட ஆமாம், இப்போ உங்களுக்கு இமேஜின் பண்ணி காமிச்சல இல்லையா சில விஷயங்கள், அந்த பரமாத்மாவை இமேஜின் பண்ணி காமிச்சல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணலை, அப்போ தோணுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அவர் தோணி பார்க்குறாரு. அதை பார்த்து அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்போ அந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை இந்த தர்மத்துக்கு, இந்த சனாதன தர்மத்துக்கு அவர் செஞ்சிருக்கிறார். அதனால தான் அவருடைய புகழை பாராட்டி இன்னைக்கு வந்து நம்ம இந்த இது பண்ணுறோம். அவர் எழுதின அந்த பிரம்மசூத்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் புரிஞ்சுக்கிற முடியாது. அது குரு இல்லாமல் சத்தியமாக அந்த பக்கம் போயே பார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான வித்யா. இப்போ இந்த மாதிரி குரு யாராவது இருந்தால் தான் அதை கொஞ்சமாவது எடுத்து பார்க்க முடியும். குரு இல்லாத வித்யா குருட்டு வித்யான்னு பேர். அதுக்கு பேர் குரு இல்லாத வித்யா குருட்டு வித்யா. இப்போ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை 6வது படிக்கிறீங்களா, 8th படிக்கிறீங்களா? சரி, 8வது படிக்கிற ஒரு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டு ஒரு 4 சப்ஜெக்டோட புக்கை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு பரிச்சை வச்சா உங்களால் எழுத முடியுமா? ஏன் முடியல? உங்களுக்கு தான் புக்கு கொடுத்துட்டேன்ல. உங்களுக்கு படிக்க தெரியுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இப்போ டீச்சர் அவசியம், புரியுதா? உங்களால் படிச்சிருவீங்க, அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பூரா உங்களால் ரீட் பண்ண முடியும். ஆனால் அதனால் ஏன் உங்களால் இமேஜின் பண்ண முடியல? ரீட் பண்ணுறீங்க, ஆனால் அது இமேஜின் ஏன் பண்ண முடியல? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்கெட்டுன்ற ஒரு வேர்டை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்கெட்டை இமேஜின் பண்ண முடியல. அப்படி ஏன் புக்கை ரீட் பண்ணும்போது உங்களால் இமேஜின் பண்ண முடியல? தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தெரிஞ்சது தெரியாது ரெண்டையும் சேர்த்து சமைச்சு உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லணும். அதுக்கு தான் இங்கே குரு வர்றாரு. குரு வந்து அவர் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத விஷயங்கள்லேருந்து சில விஷயங்களை சொல்லி உண்மையிலே உங்களுக்கு தெரியாத உங்கள் பரமாத்ம நிலையை உங்களை அடைய வைக்கிறது, நீங்கள் அதுவாகவே மாற வைக்கிறது. அந்த இடத்துக்கு குரு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குரு மார்க்கமாக இந்த பிரம்ம வித்யாவில் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு குணம் மட்டும்தான் தேவை. ஒரே ஒரு விசேஷமான ஒரு குணம் தேவை. அந்த ஒரு குணம் இருந்தால் போதும். அது என்ன அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நம்புறது. ஆதாரம் கேட்கக்கூடாது. ஆதாரம் கேட்கக்கூடாது. இது ஏன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் செய்வேன்னு கேட்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் நம்பணும். இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் நம்புங்க அப்படின்னா நீ எப்படி நம்ப? இப்போ நான் வந்து திடீர்னு இதை கொண்டே அங்கே கொண்டே கொடுத்துட்டானா ஏன் கொடுக்கணும்? கேட்பில்ல. இதே என்னங்க அங்கே கொண்டே கொடுக்க சொல்கிறீங்க? இங்கே அந்த மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறாங்க. கொண்டே கொடுன்னா கொண்டே கொடுக்கணும், கொண்டுட்டு வானா கொண்டுட்டு வரணும், அவ்வளோதான் செய்யணும், வேறு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? உங்களுக்கு இருக்கிற சிந்தனை ஆர்வத்துக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுடைய அறிவோட வளர்ச்சி தடைபடுது. ஓகேவா? ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும்? ஆனால் குருகிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, மற்றாள்கிட்ட கேட்கணும், குருக்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது. அப்போ குருன்னா இந்த சிரத்தை புத்தி இருக்கணும். அவங்க எது செஞ்சாலும் நல்லா தான் செய்வாங்க, அவங்க எது சொன்னாலும் நல்லா தான் சொல்லுவாங்க, நம்ம கண்ணை மூடிட்டு செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட புத்தி வந்து அப்படியே விரிவடைஞ்சு உங்களுக்கு தெரியாத விஷயம், அறியாத விஷயம், புக்கில் போடாத விஷயம் கூட உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் 10th விஷயத்தை கூட சொல்லலாம். 10th விஷயம் கூட உங்களை சொல்ல முடியும். ராமானுஜர் படித்த காலத்தில் அவர் பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் கிளாஸ் எடுப்பார். எப்போ? 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. கணித மேதை ராமானுஜருக்கு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக அவர் வீட்டில் வருவாங்க. வந்து அவர்கிட்ட வந்து மேக்ஸுக்கு இதை நீ இந்த ப்ராப்ளத்தை வந்து எனக்கு சால்வ் பண்ணி கொடு அப்படிம்பாங்க. எப்போ? அவர் 6வது 7வது படிக்கும்போது. அவங்க பிகாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி முடியுது? கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா வந்து ராமானுஜர்கிட்ட கூட்டி போய் ஒரு ஃபோட்டோ காமிச்சு, இந்த அம்மாவை நீ நம்பு, உனக்கு படிப்பு வரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவை மட்டும் நம்புவார். அந்த ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோ காட்டுவாங்க, இந்த தெய்வத்தை நீ நம்புன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை நம்புவார். இவருக்கு பிகாம் படம்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் சார் 6ஆம் கிளாஸ் தான் வச்சிருப்பாரு. அந்த அவர் ஏன் இந்த ஃபோட்டோவை நம்பினா எனக்கு வருமானு அவர் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி குரு சொல்றது கேட்கணும்.
ஏன் கேட்கணும்னு புரியுதா? கேள்வி கேட்காம ஏன் கேட்கணும்? கேள்வி கேட்காம நீ குரு கிட்ட போனீங்கன்னா கேள்வியே இல்லாத நிலைக்கு நீ போகலாம். கேள்வி கேட்குறே அறிவாளியா? இங்க இல்ல இல்ல வேற இடத்துல கேள்வி கேட்டா தானே அறிவு வளரும். இங்க கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காம இருந்தா அறிவு வளர்ந்துடும். ஓகே, அப்படிதான் சரி. ஆனா அங்க இங்கன்னு பேதமே இருக்க கூடாதுல்ல. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம்ல. GPS is Geoposition System. Global Position System for road maps. That is GPS. Guru Position System for life maps. GPS. Follow GPS when you are in forest and AM తెలుసు the roads. No GPS పెట్టుకొని పోతారు roads. Life లో ఏడికి పోవాలో తెలియనప్పుడు ఈ GPS పెట్టుకుంటారు. அதாவது இங்க வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கேள்விகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு சின்ன வயசுல ஒரு என்னென்னா கேட்டால், நான் டிவி டெய்லி பார்ப்பேன். டெய்லி டிவி பார்க்கும்போது ஒரு 4 நாடகம் போடுவாங்க. ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் நாடகமோ நிகழ்ச்சி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நடுவில் ஒரு செய்திகள்னு சொல்லி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 7:30 மணிக்கு செய்திகள்னு சொல்லி வருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த நாடகம் வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் 1 வருஷம் இவ்வளோ தான் நடக்கும் அந்த நாடகம். உடனே அந்த நாடகம் முடிஞ்சோன்னே வேறு நாடகம் போட்டுருவாங்க. ஆனால் செய்திகள் மட்டும் வருஷம் பூரா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாடகத்துக்கு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீ நம்புற, செய்திகளுக்கு என்னைக்காவது முடிவு இருக்குதா? ஏன் இல்லை? செய்திகள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி கேள்விகளுக்கு முடிவு இல்லை. புரியுதா? கேள்விகள் முடிய போகிறதே கிடையாது. அது திரும்பியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ முடிவில்லாத அந்த கேள்விகளுக்கு பின்னாடி போறியா? போகிறது என்ன? அறிவு. அந்த முடிவில்லாத அந்த கேள்விகளுக்கு பின்னாடி போகிறது அறிவாளித்தனமா அறிவில்லாத தனமா? அறிவில்லாத தனம். அப்போ நீ எப்படி கேள்வி கேட்ப? நீ கேட்கணும். அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் என்னால் செய்ய முடியும். என்னால் வந்து யாருக்கு தெளிவு கொடுக்க முடியாது. என்னால் நல்லா குழப்ப முடியும். ஆனால் குழப்பினவே தெரிஞ்சிருவான். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் தைரியமாக குழப்புவேன். இப்படிதான் ஆத்ம வித்யா போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து வாழ்க்கையில எதை தெரிஞ்சுக்கிறீங்களே தெரியலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பான முறையில ஆத்ம வித்யா மட்டும் தேடிடுங்க. ஆத்ம வித்யாங்கிறது ஒன்றை தவிர்த்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது ஆத்ம வித்யா. அதை நீ எப்படி புரிஞ்சுக்கோ. அதை யார்கிட்ட தேடுவியோ தெரிஞ்சுக்கோ. இந்த குருட்டு தான் கேட்கணும்னு அவனை நிர்பந்திக்க மாட்டேன். நான் இங்கே போனேன், நீ இங்கே வரணும்னா வா. இல்லை இன்னும் நல்ல குரு கிடைக்கணும்னா உனக்கு சாமர்த்தியம் தான் தேடி பிடிச்சிக்கோ. எதனால உன்னுடைய சுதந்திரம். நீ உன்னுடைய சுதந்திரத்துக்கு தான் வாழ வந்திருக்க. எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு தான் வாழ வந்திருக்கிறாங்க. என்ன கேட்டால் நாங்கள் ஒரு டெய்லி காலையில் ஸ்பீச் நடக்குது இல்லையா, கான்ஃபரன்ஸு. அதில் ஒரு உபநிஷத்து ஓடுது. அதில் வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிகிட்ட கேட்குறாங்க. ஒரு மனைவி வந்து ஒரு கணவன்கிட்ட கேட்குறாங்க. அந்த கணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இந்த சொத்து சுகம் வீடு வாசல் இதிலலாம் எனக்கு சந்தோஷமே இல்லை. எனக்கு வந்து ஏகாந்தமாக இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறார், எனக்கு வந்து அமைதியாக இருக்கிறதா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த மனைவி என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளவு விஷயத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு அந்த அமைதியில் தான் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அது என்ன பாயிண்ட்டுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பாயிண்ட்டை அவங்க சொல்கிறாரு. அவர் நான் சொல்கிறேன் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வீடு வாசல் காரு பங்களா இதெல்லாம் இருக்குல்ல, இதில் எந்த செல்வம் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அம்மா அவர்கிட்ட. இந்த செல்வங்கள், இது பேர்லாம் செல்வங்கள்னு பேர். இந்த செல்வத்தில் வீடு வாசல் குழந்தையமா இந்த செல்வத்துலலாம் எந்த செல்வம் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தோன்றக்கூடிய விஷயங்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மறைஞ்சிடும். தோன்றுனா அதுக்கு மறைவு உண்டு. சூரியனே காலையில் தோன்றி சாயங்காலம் மறைஞ்சிடணும். சூரியனுக்கு அந்த நிலைமைனா இந்த உலகத்தில் உள்ள வஸ்து எல்லாத்துக்குமே தோன்றுனா மறைஞ்சிடும்.
தோன்றி மறையக்கூடிய அழிவுள்ள இந்த பொருள்களில் உனக்கு எப்படி சுகம் கிடைக்குன்னு கேட்குறாரு. அப்போ எப்படி உனக்கு சுகம் கிடைக்கும்? தோன்றி மறையக்கூடிய பொருளில் சுகம் கிடைக்காது. நீ என்ன தான் செல்ஃபோன் வச்சிருந்தாலும் 2 வருஷம் கழிச்சு செல்ஃபோன் உடஞ்சி போயிடும், சுகம் கிடைக்காது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் லைஃப் இருக்குது. இந்த லைஃப் இல்லை லைஃப்பை முடிச்சு போகிற ஒரு விஷயத்துல உனக்கு எப்படி சுகம் கிடைக்குன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மானால பதில் சொல்ல முடியல. அப்போ எதில் தான் சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அவருக்கு எதில் தான் சுகம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லணும்? ஆத்மாவில் தானே சுகம் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லலையே, சுத்தலையே, தெளிவாக தானே சொல்றாரு. என்ன மாதிரி அவர் இருக்க மாட்டார், என்னை விட தெளிவானவர். ஆனால் அவர் வந்து ஆத்மா தான் சொல்லலை, சுதந்திரம் தான் இந்த உலகத்திலே சுகம் கொடுக்கக்கூடியதுங்கிறார். சுதந்திரம். இப்போ நான் என்னதான் உன்னை வந்து நல்ல வீடு நல்ல இது வச்சிருந்தாலும் உன்னை நான் கண்டிஷன் பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும்? ஏசி ரூமே வச்சு உனக்கு பிடிச்ச படமே போட்டு உன்னை வீட்டுக்குள்ளே போட்டுனா உனக்கு எப்படி இருக்கும்? சுதந்திரமாக இருக்காது. அதே உனக்கு ஃப்ரீயாக உன்னை காட்டில் விளாட விட்டோம்னா எப்படி இருக்கும்? அங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் காட்டில் நீங்கள் சுதந்திரமாக விளாண்டினா அப்போ அந்த சுதந்திரம் கொடுக்கக்கூடிய சுகத்தை கடவுளால் கூட கொடுக்க முடியாது. ஆமால எப்படி யாரு என்ன சுதந்திரம் தானே கொடுப்பாரு? சுதந்திரம் கொடுக்குற சுகத்தையா கொடுப்பாரு? சுதந்திரம் கொடுத்துட்டாரு. சுதந்திரத்தில் இருக்க சுகத்தை யாரு கொடுக்குறது? நீ தானே அனுபவிக்க முடியும். சுதந்திரம் தானேப்பா கொடுக்குறாரு. ஏன்னாப்பா சோறு தானே போடுறாரு, பசியை வர்த்திக்கிறாரு. வயிற்றுக்குள்ள கையை விட்டு பசியை தீர்த்துட்டாருன்னா நீ சொல்லலாம். சோறு தான் அவர் கொடுக்க முடியும். சோத்தை நீ சாப்பிட்டா தான் பசி போகும். அப்போ சோத்துல பசி போகுதா? உங்க அப்பா கொடுக்கறதுல பசி போகுதா? சோத்துல தானே பசி போகுது. சுதந்திரம் அவர் கொடுக்கலாம். சுதந்திரத்தால தான் உனக்கு சுகம் கிடைக்க முடியாது. உங்க அப்பா கொடுக்கறதுனால சுகம் கிடைக்காது. உங்க அப்பா கேரக்டரே கிடையாது. சுதந்திரம் தான் கான்செப்ட். சுதந்திரத்தால மட்டும்தான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியுங்கிறாங்க. இந்த சுதந்திரத்தை எப்படி நீ உணர்வ? நான் என்ன செய்கிறேன்? நான் தான் மணி, இந்த கூட்டுக்குள்ளே நான் இருக்கேன், நான் கட்டுப்பட்டுக்கிட்டேன். நான் தான் மணின்னு எனக்கும் இந்த கூட்டுக்கும் கட்டுப்பட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கேன். நான் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? மணின்னு ஒரு யோசனை வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், உடனே என் வீட்டுக்காரமா யோசனை வந்துடும், என் பிள்ளைய வந்துடும், ஃபீஸ் கட்டணும், பட்டறைக்கு போகணும், எல்லாமே வந்துருச்சா? சுதந்திரம் போயிடுச்சா? இப்போ ஆத்மானு உணர்ந்துட்டேன்னு வச்சுக்க, நான் சுதந்திரமானவனா இருப்பேன். அப்போ இந்த விஷயங்கள் வந்து என்னை பாதிக்காது. அப்போ சுதந்திரத்தில் தான் சுகம் இருக்குங்கிறார். அப்போ அந்த சுதந்திரத்தை உணர்ந்துட்டு இந்த கட்டுக்குள்ளே வரணும். புரியுதா? எந்த கட்டுக்குள்ளேன்னா, நான் ஒரு மணியாக இருக்கேன், நான் வீட்டை வேலை பார்க்கணும். சுதந்திரத்தை உணர்ந்துட்டு தான் இந்த கட்டுக்குள்ளே வரணும். சுதந்திரம் இல்லாமல் இந்த கட்டுக்குள்ளே இருந்தேன்னு வச்சுக்க, அதை விட நரகமே கிடையாது. ஆனால் சுதந்திரத்தை உணர்ந்துட்டு இதுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்ல. அப்போ அதை உணர்ந்துட்டு வரணும். அது எப்படி உணர்றதுங்கிறத குருகிட்ட கேட்டுக்கணும். அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும். இந்த ஒரு ப்ராக்டிஸ் அதுக்குள்ளே போயிட்டோம், மற்ற எல்லா இடத்துக்கும் அதுவே கூட்டிகிட்டு போயிடும். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது எப்படின்னா இந்த கீதையில் வந்து பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ காடு, மலை, நதி அது இருக்குது, பாடம், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் இருக்குது, பாடம் இருக்குது, வேலை இருக்குது, இயற்கை இருக்குது, இசை இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட சப்ஜெக்ட், ஏகப்பட்ட நாலேஜ் இருக்கு இல்லையா. இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல அப்படிங்கிறார். ஒரு நூல்களில் கோர்க்க, ஒரு நூலில் மணி கோர்க்குறோம். மணினா உருண்டை உருண்டே பாசி. ஒரு நூலில் ஒரு பாசி கோர்க்குறோம்ல, அது மாதிரி ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நூலில் இதெல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. என்ன கோர்க்கப்பட்டிருக்கு? இசை கோர்க்கப்பட்டிருக்கு, வர்ணங்கள் கோர்க்கப்பட்டிருக்கு, வானம், பூமி, காற்று, நிலம் எல்லாமே இதில் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு மணியாக நீ எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ பேருக்கு எடுக்கணும். ஆனால் அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டேன்னு என்ன ஆகும்? அது எல்லாமே வந்துடும். அப்போ கடவுளை பிடிச்சி இழுத்துட்டோம்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாலேஜும் உனக்கு வந்துடும். எப்படி அம்மா சொல்லியாங்க இல்லையா, பிகாம் படிக்கணும், பாடம் நடத்தாரா இல்லையா? அது மாதிரி கடவுளுங்கிற ஒரு நூலை மட்டும் நீ எடுத்துட்டீங்கன்னா போதும், உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் வந்துடும். அதுக்குள்ளே நீயும் வந்துடும். உன்னையும் பிடிச்சிடலாம். அவனால் உன்னை என்னைக்காவது நீ பிடிச்சிருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சிருக்கவே முடியாது. உன்னால் நீ மீனுங்கிற ஒரு விஷயத்தான் தெரியும், நீ ஆத்மாங்கிற விஷயத்தை உன்னால் பிடிச்சிருக்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு உன்னை பிடிக்க வச்சாச்சு, இதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த கடவுளுங்கிற ஒரு நூல் எடுத்தோம்னா என்ன வரும்? உலகமே எல்லாமே வரும், அதுக்கு நீ வந்துடுவாங்க. அப்போ இந்த இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து சிஷியனை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா, தத்துவமசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன சொல்லணும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறான். நான் கடவுளாக உணர்கிறேங்கிறான். அதாவது எனக்குள்ளேயும் அந்த ஆத்மா உணர்றேங்கிறான். ஆமாம்,
இப்போ வந்து அந்த படத்தில் சொல்லும்போது நான் கடவுள்னு சொல்லியிருப்பான். அந்த வார்த்தை வந்து அது பொருந்தாது. நான் கடவுளாக உணர்கிறேன்னு தான் சொல்ல முடியும். அந்த அனுபூதியில் தான் சொல்லணும். அப்போ இந்த வார்த்தையை ஒன்று சொல்ல வைக்கணும்னா என்ன? இப்போ இந்த நூல் கடவுளுங்கிற ஒரு நூல் எடுத்துட்டோம்னா உலகம் வந்துடும், அதுக்குள்ளே நீயும் வந்துடும். அப்போ நீ என்ன சொல்லுவா? நான் கடவுளாக உணர்கிறேன், எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு. அப்போ எல்லாத்துலேயும் உனக்கு புரிய முடியுதா எல்லாத்துக்குள்ளே இருக்குதுன்னு? இப்போ நீ படிச்சிருக்கல பாடம் எல்லாமே அணுக்களால் உருவானதுன்னு சொல்கிறாங்கல்ல, நீ நம்புறீல்ல? அதை டீச்சர் சொல்லும்போது நம்புற. எல்லாத்தையும் கடவுளாக இருக்குன்னு நான் சொல்லும்போது நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? ப்ரூஃபு அணுவை நீ பார்த்துருக்கியா? போட்டா தானே பார்த்துருக்கேன். அதையே நம்புறீல்ல? நான் எத்தனை பேர் நெஜத்தில் கட்டிட்டேன். நம்பணும். நம்புறத தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது. இப்படிதான் இந்த நம்பிக்கை. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தியா, நம்பிக்கையில் தான் எல்லாம் இருக்குன்னு. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? கடவுள், குரு, நம்பிக்கை, இது 3 தான் சொன்னேன்னா நம்பிக்கைக்குள்ள வந்துட்டியா? நம்பிக்கை எதனால் வந்துச்சு? குருனால் வந்துச்சா? குரு எதுலேருந்து வந்தார்? கடவுள் வந்தாரா? 3மே ஒன்றாயிடுச்சா? 3மே ஒரு புள்ளியில் வந்துருச்சா? அப்போ அத்வைதம் வந்துருச்சா? அப்போ சனாதனம் வந்துருச்சா? எல்லாமே வந்துருச்சா? இதுதான் பிரம்ம வித்யா. இப்படி தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று சுற்றிக்கிட்டே கிடக்கும். இதை வச்சு அதை பார்க்கும், அதை வச்சு இதை பார்க்கும், இதுலேருந்து அதை பார்க்கும், எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசி ஆன்சர் நீ தான் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடும். நீ அமைதியாக உட்காந்துருக்க. அவ்வளோதான். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி. காப்பி ரெடி. அப்படியே ఫోనే కదా ఫోన్ ఇది తీసుకుందామా? இல்லைண்ணே, இது நீங்கள் தான் யுவர் சாய்ஸ்.